சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடையப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபரா மன்னம் அமுதக்கண் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய மணிவாசகப் பெருந்தகை திருவாய் மலர்ந்து அருள் செய்த திருவாசகமாகிய ஞான நூலில் முதல் பகுதியாகிய சிவபுராணத்தை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து அருகுருநாதருடைய திருவடிகளையும் அடிநாயேனை சென்னையில் ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக பொய்கட்டு மெய்யானார் என்ற தலைப்பிலே இணைந்து இதை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கிற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் சிவபுராண சிந்தனைக்கு செல்லலாம். கடந்த வகுப்பில் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்ற அந்த தொடரை நாம் சிந்தித்தோம். இன்பமும் துன்பமும் இல்லாதவனாகவும் இன்பமும் துன்பமும் உள்ளானாகவும் இறைவன் இருக்கிறான் அப்படிஎன்பதை பற்றி சற்று விரிவாகவே நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். அதற்கு மேற்கோள் காட்டும் பொழுது 11ஆம் நூற்பாவில் எடுத்துக்கொண்டு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் கழல் செலுமே என்கிற நூற்பாவை சொல்லி அதை அந்த இடத்துல பொருத்தி நாம் பார்த்தோம். கண் ஒரு பொருளை காண வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்ம அறிவு அந்த கண்ணோடு கூட இருந்து தான் காணுகிறது. எனவே ஆன்ம அறிவு காட்டத்தான் கண் காணுகிறதே அன்றி கண் தானாகவே காண்பது அல்ல. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. எனவே உள்ளம் என்பது இங்கே ஆன்ம அறிவு. இந்த அறிவு காட்டத்தான் கண் ஒரு பொருளை காணுகிறது. அதுபோலவே இப்போ கண் போன்று ஆன்மா, உளம் போன்று இறைவன் என்பது அந்த நூற்பாவினுடைய கருத்து. நம்ம போனபடி விரிவாக பார்த்துட்டோம். இப்போ சுருக்கத்தை சொல்லி உள்ள நுழைந்து கொள்ளலாம். எனவே ஒரு பொருளை காணுகிற பொழுது அல்லது கேட்கின்ற பொழுது அல்லது சுவைக்கின்ற பொழுது நம்முடைய அறிவு என்பது அந்த கருவியோடு கூடியிருக்கும் பொழுது தான் அந்த அனுபவம் நிகழ்கிறது. காணுதல் என்கிற அனுபவம் எப்போ நிகழும்? ஆன்ம அறிவு கண்ணிலே நிற்கும் பொழுது. கேட்டல் என்ற ஒரு நிகழ்கின்ற பொழுது அறிவு காதில் நிற்கும் போது தான் கேட்டல் நிகழும். அப்படி இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்கிற 5 கருவியோடும் ஆன்மா ஒன்றோடு ஒன்று ஒரே நேரத்தில் 5ஓடும் கூடாது, ஒன்றிலிருந்து ஒன்று மாறி மாறி பற்றி கொண்டு இருக்கும். அப்படி பற்றுகின்ற பொழுது எதை பற்றுகிறதோ அதனுடைய விடைய அனுபவம் ஆன்மாவுக்கு நிகழும். எனவே அதுக்கு எடுத்து சொல்லும்போது கண்ணை வைத்து கொண்டு நம்முடைய மெய்கண்டார் காட்டுகிறார். காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல. கண் தான் காணும், ஆனால் கண்ணுக்கு எது காட்டுகிறது அப்படின்னா ஆன்ம அறிவு செலுத்தத்தான் கண் காண்கிறது. அப்போ ஒரு பொருளை கண் பார்க்கிறது. ஒரு உதாரணத்துக்காக ஒரு அழகான தாமரை மலர் நாம் பார்க்கிறோம். அந்த தாமரையை பார்த்த உடனே அந்த கண் அந்த புகைப்படத்தை உள்ள அனுப்புகிறது. அறிவு அந்த தாமரையை பார்த்தோடனே ஒரு ஆஹா என்ன அழகாக இருக்கிறது என்று ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை அந்த உயிர் கண்ணின் வழியாக வெளிப்படுத்துகிறது. ஒரு வியப்பு ஏற்படுகின்ற பொழுது நம்ம எப்படி இருக்கும்? கண் விரிந்து நோக்கும். அதான் வியப்புக்கான அடையாளம். எனவே காணத்தகாததை காணும்போது நம்மை அறியாமலே கண் சுருங்கும்.
இதை போய் பார்க்கிறதா என்று கண் சுருங்குகிறது. அப்போ இந்த கண் விரிவதும் சுருங்குவதும் எதை பொறுத்து அப்படின்னு கேட்டால், உள்ளம் என்னவாறு உள்வாங்கி கொள்கிறதோ அதை பொறுத்து. அது மகிழ்ச்சிக்குரியதாக உள்ளம் நினைகின்ற பொழுது வியந்து கண் விரிந்து பார்க்கிறது. அது மகிழ்ச்சிக்குரியது அல்ல அப்படின்னு நினைக்கும் போது அந்த கண் பார்வை அப்படியே குறைவதை, அப்படியே சுருங்குவதை பார்க்கிறோம். இது அனுபவத்தில் எல்லாரும் காணக்கூடிய ஒன்று. அப்போ ஆன்மா என்கின்ற அந்த உயிர் கண்ணின் வழியாக கண்டு அந்த காட்சியை அனுபவப்படுகிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் கண் என்ற கருவி மட்டும் போதாது காண்பதற்கு, ஆன்மாவின் அறிவு என்பது அந்த கண் கூடவே இருக்க வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒன்று. அதுபோலவே இப்போ நாம் ஒன்றை அறிகிறோம். இப்போ நம்ம திருவாசகம் என்ற நூலை அறிகிறோம் என்று சொன்னால், சிவபெருமான் அறிவித்தால்தான் நம்மால் இந்த நூலை அறிய முடியும், இல்லைன்னா அறிய முடியாது. அது மட்டுமல்ல, அப்படி அறிகின்ற பொழுது வெளியே இருந்து திருவாசகத்தை காட்டுவது மட்டும் இறைவனுடைய வேலை அல்ல. அந்த புத்தகத்தை கையிலே எடுத்து வைத்தவுடன் நம்முடைய அறிவு புத்தகத்திலேயே இருக்குமாறு கூடவே உதவி செய்கிறான் பாருங்க. அதுதான் அவனுடைய கருணை. இப்போ நாம் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம நினைப்பு பூரா வேற எங்கேயாவது ஒரு பக்கம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ, நாளைக்கு காலையில் நேரமே கம்பெனிக்கு போகணுமே, அந்த வேலை இருக்குதே, இந்த வேலை இருக்குதே, இந்த நினைப்பெல்லாம் வச்சுக்கிட்டு திருவாசகத்தை வச்சோம்னா நான் சொல்லி கொண்டு இருக்கலாம், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது போல இருக்குமே ஒழிய எந்த செய்தியும் உங்கள் நெஞ்சத்துக்குள்ளே போய் தைக்காது. அப்போ புத்தகத்தை கொடுப்பது மட்டும் சிவம் அல்ல, அதை வாசிக்கின்ற பொழுது நம் அறிவை அந்த புத்தகத்துக்குள்ளேயே வைத்திருக்கிற உதவியையும் சிவபெருமான் நமக்கு செய்து கொடுக்கிறார். அந்த உதவி தான் காணும் உபகாரம் என்று 11ஆம் நூற்பாவில் பேசப்பெறுகிறது. அப்போ ஆன்மா ஒன்றை அனுபவிக்காமல் கண் என்கிற இந்திரியம் என்ன செய்யாது? மகிழ்ச்சியோ வருத்தத்தையோ வெளிப்படுத்தாது. அப்போ அதுபோலவே சிவம் நமக்காக அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தால் அன்றி நமக்கு அனுபவம் ஏற்படாது. அப்போ எனக்கு ஒரு வருத்தம் வருகிறதா, சிவம் என்னோடு கூடி அதுவும் வருந்தும். ஆனால் வருத்தத்தினுடைய தாக்கம் சிவபெருமானுக்கு இல்லை, எனக்கு தான் அந்த வருத்தம். ஏன்னா அவன் காண்பது என் பொருட்டு, அவன் அனுபவிப்பது தன் பொருட்டு அனுபவிப்பவன் அல்ல. என் பொருட்டு அனுபவிக்கிறானே அன்றி தன் பொருட்டு அனுபவிப்பவன் அல்ல. நீங்கள் அந்த இடத்துல ரொம்ப நுட்பமாக அந்த செய்தியை கவனமாக உள்வாங்கி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு தவறு ஏற்பட்டுடும். அப்போ இறைவன் இன்பம் உடையவனாக இருக்கிறான், துன்பம் உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு இன்பமும் துன்பமும் உடையவனாக எப்போது இருக்கிறான்? உயிர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு இருக்கிறானே அன்றி வேறு நோக்கு அல்ல என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. எனவே அந்த வகையில் இங்கே சொல்றார், அந்த இன்பமும் துன்பமும் இல்லானாக இருக்கக்கூடிய அந்த பெருமான் நம்பொருட்டு இவ்வாறு இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளானாக இருக்கக்கூடிய நம்பொருட்டு இவ்வாறு இருக்கிறான் என்பதை இதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே அந்த வகையில் ஐயா பேசு கேக்குதா? கேட்கலீங்களா ஐயா? வீடியோ வரலைங்க. எனவே நம் பொருட்டு இறைவன் அதை நுகர வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கிறது. ஐயா, நம் பொருட்டு இறைவன் இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னா, நாம் இன்பத்தை நுகர வேண்டும் என்றால் நம் கூடவே அவனும் நுகர வேண்டும். ஆனால் அந்த நுகர்ச்சியின் பயன் இறைவனுக்கு அல்ல, நமக்கு. இதாங்க ரெண்டுக்குள்ள வேறுபாடு. இப்போ கண் இருக்கிறது, கண்ணின் வழியாக ஒரு இன்பத்தை நுகர்கிறோம் என்றால் கண்ணுக்கு இன்பம் அல்ல, கண்ணை செலுத்தி அனுபவிக்கிற உயிருக்கு. அதே சமயத்தில் இங்கே ஆன்மாவும் இறைவன் என்று நாம் வந்தோம்னா அந்த செலுத்துபவன் இறைவன். அப்போ கண்ணை செலுத்துகிற உயிருக்கு இன்பம் இருப்பது போல இந்த உயிரை செலுத்துகிற இறைவனுக்குத்தானே இன்பம் ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், அவன் தன் பொருட்டு செலுத்துவன் அல்ல, நம் பொருட்டு செலுத்துவதனால இந்த இன்பம் உயிருக்கு ஆகட்டும்,
இந்த பயன் உயிர்களுக்கு ஆகட்டும் என்று நமக்காகவே அவன் கண்டு காட்டுகிறானே ஒழிய அவனுக்கு கண்டு காண வேண்டிய அவசியம் ஒருபோதும் அவனுக்கு இல்லை. இதுதான் அந்த நூற்பாவின் கருத்து. அதுதாங்க. அந்த இடத்தை இங்கே வைத்து கொண்டீங்கன்னா தான் இன்பமும் துன்பமும் இல்லான் உள்ளான். எனவே அவன் தன்னுடைய உண்மை இயல்பில் அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. ஆனால் உயிர்கள் பொருட்டு இன்ப துன்பம் உடையவனாக நிற்பது அவன் நம் மீது கொண்ட கருணை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இனி இதை இப்படி பொருள் செய்யாமல் வேறு வகையாக பொருள் செய்யலாம். எப்படி பொருள் செய்வது? இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இந்த வரிய இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே என்று பொருள் செய்யலாம். அந்த இன்பம் துன்பம் இல்லான் உள்ளான், இப்போ 4 சொல் இருக்குதுங்க. இன்பம் என்பதை 1 என்று வச்சுக்கிட்டிங்கன்னா துன்பம் 2, இல்லான் 3, உள்ளான் 4. இந்த 1ஐ கொண்டு போய் 4ஓடும் 2ஐ 3ஓடும் கூட்டினீங்கன்னா இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே. நீங்கள் இப்படி பொருள் செய்து கொள்ளலாமாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநாவுக்கரசர் ஒரு தேவாரத்தில் பாடுகிறார், துன்பம் இல்லான்கான் இன்பம் உள்ளான்கான். இந்த கான் கான் என்று பாடுகிற பதிகத்தில் இன்பம் உள்ளான்கான்கிற துன்பம் இல்லான்கான் இன்பம் உள்ளான்கான் என்று திருநாவுக்கரசர் தன் தேவாரத்தில் இதை நமக்கு பதிவு செய்திருக்கிறார். எனவே அந்த வகையில் நாம் நம்முடைய பெருமான் எத்தகையவன் அப்படின்னு கேட்டால் இன்ப வடிவமாகவே இருப்பவன். அதனால தான் அவனை சொல்லும்போது இன்பமே என்னுடைய அன்பே என்று மாணிக்க வாசகர் பல இடங்களில் இறைவனை இன்பம் இன்பம் என்ற சொல்லாலே குறித்திருக்கிறார். எனவே இறைவன் இன்பமாகவே இருப்பவன். அப்ப அவனுடைய உண்மை இயல்பு என்பது அதுதான். அப்ப இன்பம் உள்ளான் துன்பம் இல்லான் என்றும் அந்த வரிகளை பொருள் செய்து கொள்ளலாம். எனவே இந்த வரிகளை 2 வகையாக பொருள் செய்ய வேண்டும். ஒன்று 11ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்ட வண்ணமாக உயிர்கள் பொருட்டு இன்ப துன்பம் உடையவனாக இருக்கிறான். ஏன்? அவனுடைய காட்டும் உபகாரம், கண்டு காட்டுகிற உபகாரம் இருப்பதனால தான் நமக்கு அந்த அனுபவம் நிகழும். எனவே அவன் அனுபவித்தால்தான் நாம் அனுபவிக்க முடியும் என்பதனால் அவன் நம்பொருட்டு அவ்வாறு நிற்கிறான். இதை நீங்கள் 9ஆம் திருமுறையை சொல்லணும்னா நுகருமாறு நுகரே, காணுமாறு காணே, பாடுமாறு பாடே, பணியுமாறு பணியே. இப்போ அந்த வரிகள்லாம் சிந்திச்சு பாருங்க. நமக்கு அந்த இடத்துல பெருமானி நான் உன்னை பணிய வேண்டும் என்று என்னை பணிக்க வேண்டும், நான் உன்னை பாட வேண்டும் என்று நீ என்னுள்ளிருந்து பாட வேண்டும். எனவே நான் நுகர வேண்டும் என்று என்னுள்ளிருந்து நுகர வேண்டும். நுகருமாறு நுகரே, பாடுமாறு பாடே, பணியுமாறு பணியே. அப்ப என்ன அர்த்தம்? நீ என்னை நான் பணியும்னா நீ என்னுள் இருந்து பணிவித்தாத்தான் நான் பணிய முடியும் என்பதை 9ஆம் திருமுறையிலும் நாம் மிக அழகாக அந்த வரிகளை பார்த்து கொள்ள இயலும். எனவே இறைவனை நாம் சிந்திக்கும் போது இந்த ஒரு வரியானது 11ஆம் நூற்பாவின் பொருளையும் தந்து நிற்கிறது. அப்பர் சொல்லிய வண்ணமாக இன்பம் உள்ளான்கான் துன்பம் இல்லாதான்கான். எனவே இன்பமாகவே இருப்பவன் என்ற பொருளும் துன்பம் இல்லாதவன் என்பதும் திருநாவுக்கரசு திருவாக்கில் இடம்பெற்றிருப்பதனால அதை மேற்கோளாக வைத்து கொண்டீங்கன்னா அவன் இன்பமே வடிவமாக இருப்பவன், அவனிடத்தில் துன்பம் என்பது ஒரு துளியும் இல்லை என்பதாகவும் வைத்துக்கொள்ள. இது 2மே பொருள் செய்கின்ற முறையில் இருக்கிறது. நீங்கள் எப்படி பொருள் செய்கிறீர்களோ அதை வைத்துக்கொண்டு அமைத்து கொள்ளலாம் என்பதை இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. எனவே அந்த வகையில் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றும் இன்பம் உள்ளானே துன்பம் இல்லானே என்றுமாக அந்த வரிகளை வைத்து கொள்ள வேண்டும். நீ அடுத்த வரிக்கு போகலாம். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம். அன்பருக்கு அன்பன், நம்முடைய பெருமான் எத்தகையவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு செலுத்துபவனுக்கு அன்பு செலுத்துபவனை காட்டிலும் அன்பன். இந்த வரி ரொம்ப நீங்கள் கவனித்து பார்க்கணும். நாம் இறைவனிடத்தில் 1% அன்பு, 100%த்தில் 1% அன்பு இறைவன் மீது நாம் வைத்தால்
அவன் நமக்கு அதை திருப்பி தருவது எப்படி இருக்கும்? 1000 மடங்கு, லட்ச மடங்கு நமக்கு திருப்பி தருகிறான். உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு 9ஆம் திருமுறையில் உண்டு. தத்தயம் கணையா தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு, 100,000னா லட்சம் ஆகிப்போச்சு, 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன்மேல் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை பித்தர் என்று ஒருகால் பேசுவர் ஏனும் பிழைத்தவை பொருட்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி வைத்த கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாடப்பட்ட பாட்டில் இறைவன் மீது வைக்கின்ற அந்த அன்பு எத்தனை அப்படின்னு கேட்ட, தத்தயம் கணையா தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை 100,000 கூறிட்டு, ஆக 1,00,000 கூறு பிரித்து அதில் ஒரு கூறு அவன் மேலே வச்சிங்கனாவே தேவ உலகத்தையே கொடுத்துருவான். நீங்கள் நினச்சி பாருங்க, 100ல் 1% வச்சா என்ன பேரு கிடைப்பது? அவ்வளவு கருணை செய்யக்கூடிய பெருமான். அதனால் அவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பருக்கு அன்பன். சரிங்க, ஒருத்தர் வம்பு பிடிச்சவராக இருக்கிறாரே, அவருக்கு எப்படி இருப்பார்? வம்பனுக்கு வம்பனாகத்தான் இருப்பான். அந்த சொல்ல நீங்கள் கவனி. அன்பருக்கு அன்பன் என்று சொன்னாலே நீங்கள் என்ன பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும்? வம்பனுக்கு வம்பனாக இருப்பவன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இதே திருவாசகத்தில் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே, இந்த எத்தன் ஒரு சொல்ல வைக்கிறார். அது நீங்கள் மதுரை வட்டார வழக்கில் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு செயல் செய்யும்போது தப்பி தப்பி போகிறவனுக்கு அவன் பெரிய எத்தனா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லுற வழக்கம் இன்னைக்கும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ அப்படி நீங்கள் வலைக்கு விரிக்கிற வலைகளில் எல்லாம் அவன் தப்பி தப்பி போவதனால அவன் எத்தனாக நிற்கிறான். இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்கள் ஏமாற்றுபவனுக்கு அவன் ஏமாற்றுவனாக. இன்னொரு வகையாக நீங்கள் சிவப்பிரகாசம் என்ற நூல் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, இறைவன் ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான். ஏங்க ஒரே மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டால், புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்தவர்க்கு ஒளியாய். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது உமாபதி சிவனார் சிவப்பிரகாசத்தில் 7வது பாட்டில் சொல்றாரு, புறச்சமயத்தவர்க்கு இருள், அகச்சமயத்தவர்க்கு அவன் ஒளி. இப்போ இறைவன் சோதியாக இருக்கிறானா இருட்டாக இருக்கிறானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, நீ எங்கப்பா நிற்கிறன்னு சொல்லு, அவன் இருட்டாக இருக்கிறானா வெளிச்சமாக இருக்கிறான்னு சொல்லிடுறேன். ஒரு உதாரணத்தை சொன்ன வச்சுக்கிறேன், கருப்பு சட்டை போட்டு கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியவராக இருந்தால் கடவுள் எங்கேயா இருக்கிறாரு? இருட்டாத்தாயா இருக்கிறாருன்றலாம். நல்லா வெள்ளைச்சட்டை போட்டு திருநீர் பூசி உருத்தராக்கம் போட்டு இருக்க உங்களுக்கு சாமி எப்படியா இருக்கிறார்? வெளிச்சமாக இருக்கிறாரையான்றலாம். ஏன்? நீ நிற்கிற இடத்தை பொறுத்து நீ அவன் இருப்பை காட்டக்கூடியவன். எனவே அந்த பெருமான் எத்தகையவன் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. எனவே அன்பருக்கு அன்பன். இதே நம்முடைய திருச்சதகம் அதில் சொல்ற, தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. அந்த திருச்சதகம் காருணியத்து இரங்கல். அந்த காருணியத்து இரங்கல் என்ற பதிகத்தில் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு, அன்பருன்னு சொன்னா போ, அது என்ன? அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. அந்த அன்பு செலுத்துகிற தொண்டனுக்கு அவனை விட அன்பாக இருப்பவன் இறைவன் என்று மிக அழகாக நம் மணிவாசக பெருமான் அந்த பதிகத்தில் ஒரு குறிப்பு தருவதை நீங்கள் பார்க்கலாம். எனவே இறைவன் அன்பு செலுத்தினால் திருப்பி அன்பை செலுத்தக்கூடியவர். நமக்கு அது திருப்பி பல மடங்கு பெருகி வரும். நீங்கள் அவனிடத்தில் நீங்கள் ஏமாற்றுவீர்கள் என்றால், அவனிடத்தில் நீங்கள் வம்பு செய்வீர்கள் என்றால் அது பல மடங்கு திருப்பி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அவன் அன்பருக்கு அன்பன் என்றால் வம்பனுக்கு வம்பன் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ராவணன் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவன், கைலை மலையை பெயர்க்கக்கூடிய ஆற்றலுடையவன். அந்த விரலை தான் பெருவிரலை லேசாக அப்படி ஊன்றுனாருங்க, சிக்கி தவித்தான், அழுது புலம்பினான். எவ்வளோ பெரிய வலிமை மிக்கவன். என்ன ஆனான் என்பது வரலாற்றில் பார்க்கிறோம். யமன் எங்கேயா என் வேலை செய்ய சிவபெருமான் வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் மார்க்கண்டேயன் உயிரை பறிக்க போனான். அவன் உயிரை இறைவன் பறித்து வைத்து கொண்டார். அப்ப வலிமை மிக்கவனாகிய காலன் அவனையே என்ன பண்ணிட்டாரு? அவன் உயிரை பறித்து வச்சுக்கிட்டார். எல்லாரையும் ஒவ்வொரு வகையில உலகியல் வயப்படுத்துவன் மன்மதன். அம்பி எய்து 5 வகையான அம்பினால் உயிர்களை இந்த பாச வலைக்குள்ள கட்டுப்படுத்துகிற ஆற்றல் மிக்கவன் மன்மதன். அவன் அப்படியே அந்த பெருமானுடைய கண் விழித்து பார்த்தாரு, எரிஞ்சே போயிட்டான்.
இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, வலிமை மிக்க காலன் இறைவன் முன்பு ஒன்றுமில்லாமல் போயிட்டான். மலையை தூக்கிய ஏன் தேவர்கள், இந்திரன், பிரமன் எல்லோரும் ராவணனுக்கு முன்பு அவனுடைய அவையில் இந்த நவகிரகங்களெல்லாம் உட்கார்ந்து அவனுடைய ஏவலை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்பது ராவணனை பற்றிய வரலாற்றை படிச்சிங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த திக்பாலகர் என்று சொல்லக்கூடிய இந்திரன், அக்னி இவங்கெல்லாம் அவன் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க என்பது வரலாறு சொல்லுகிற உண்மை. அவ்வளவு வலிமிக்க ராவணனை ஒரு விரலால் அடர்த்தார் இறைவன். அப்போ அவன் ராவணனுக்கு இறைவன் எப்படி இருந்தார்? அவனுக்கு ராவணன் போலவே நின்றார். காலனுக்கு காலனாக, அதனால் காலகாலன் அவனுக்கு பேரே பாருங்க. சிவபெருமானுக்கு என்ன பேர்னா காலனுக்கு காலன். எனவே காலகாலன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துபவன். எனவே மன்மதன் தன் வயப்படுத்த அவனையே தன்பால் ஒன்றுமில்லாது ஆக்கிவிட்ட வலிமை மிக்க. எனவே அவனிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்தினால் அன்புக்கு அன்பாக இருப்பான். அவனிடத்தில் வம்பு பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் வம்பாகத்தான் நீங்கள் அவனை பார்க்க முடிய அவனை அன்பாக நீங்கள் பார்க்க இயல. எனவே அன்பருக்கு அன்பனே என்ற இந்த ஒரு தொடர் அதையும் நமக்கு சொல்லுகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள. எனவே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமா. இந்த யாவையுமாய் அந்த சொல் படிக்கும் பொழுது ஆய் யாவையுமாய், நிறைய பேர் கொஞ்சம் இந்த இடத்துல தவறு மனப்பாடம் என்னவங்க, யாவையுமாம் அல்லையுமாம் இம் போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. யாவையுமாய், ஆய் என்பது எல்லாமாய் இருத்தல். யாவையும் ஆய், அந்த ஆய் என்பது தான் இங்கே சொல்லுங்க, யாவையுமாய். அப்போ இறைவன் எப்படி இருக்கிறான், எதுவாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேள்வி என்ன, எல்லாமாகவும் இருக்கிறான். நாம் முன்னையே பார்த்தது போல அப்பர் சாமிகள் நின்ற திருத்தாண்டகத்தை சொன்னார் இல்லைங்களா, இரு நிலனாய் தீயாகி என்று. அந்த பதிவில் எல்லாமா இருக்கிறான் இல்லையா, அதுபோல அவன் இல்லாத பொருள் என்பது எதுவுமே இல்லை. எனவே யாவையுமாய், ஆக ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறான், ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற ஐந்திலும் அவனுடைய இருப்பு இருக்கிறது. இந்த ஐந்தை கடந்தும் இருக்கிறது. எனவே இந்த உலகம் என்பது, நாம் கண்ணால் காணப்படுகிற உலகம் என்பது ஐந்து பொருளினுடைய சேர்க்கை தான். எனவே சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவற்றின் ஐந்தின் வகை தெரிவானுக்கே உலகு என்பார் திருவள்ளுவ நாயனார். எனவே வள்ளுவ பெருந்தகையினுடைய திருவாக்கில் இந்த ஐந்தும் அறிந்தவன் உலகை ஆழ்வான், உலகை அறிந்திருப்பான் என்று சொல்வார். இந்த ஐந்தையும் கடந்து நிற்பவன் நம்முடைய பெருமான் என்பதனால அவன் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை, யாவையுமாய். அதே சமயத்தில் எல்லா பொருளையும் கடந்து நிற்பவனாகவும் நிற்பான். எனவே அல்லையுமாய், இதாங்க யாவையுமாய் என்பதற்கு தடத்த இலக்கணம் என்று பெயர், அல்லையுமாய் என்பதற்கு சொரூப இலக்கணம் என்று பெயர். இதை நீங்கள் வேற வகையை சொன்னால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், அதுதான் சொரூப இலக்கணம். அதே சமயத்தில் அரியவனாகவே இல்லாமல் நமக்காக இறங்கி வந்தான். எப்படியா வந்தாரு? நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மல சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்போ எல்லாம் கடந்தவன் நமக்காக எளியவனாக இறங்கி வந்துட்டான். அப்போ கடந்து நிற்றல் என்பது சொரூப இலக்கணம், எல்லாவற்றிலும் கலந்து நிற்றல் என்பது தடத்த இலக்கணம். எனவே இறைவனுக்கு ரெண்டு இலக்கணம் இருக்கிறது. அவன் உண்மை இயல்பு என்பது அறியலாம், அனுபவிக்கலாம், சொல்லுக்கு வாராது. அதே சமயம் எப்போ நீங்கள் அந்த அனுபவத்தை சொல்ல தொடங்குகிறீர்களோ சொல்லும் போதே அது தடத்த இலக்கணம் ஆயிடும். எனவே இறை இன்பம் அனுபவத்துக்குரியது, யாரும் அனுபவிக்கலாம். அப்படி அனுபவத்தை அனுபவிக்க அது மேலும் மேலும் பெருகி கொண்டே செல்லும். அதை சொல்லில் கொண்டு வந்து காட்ட முடியுமா என்றால் சொல்லுக்கு வரும்போது அது தடத்தமாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் இறைவனுக்கு ரெண்டு தன்மை, சொரூப இலக்கணம் என்பது ஒன்று, தடத்த இலக்கணம் என்பது ஒன்று. சொரூப இலக்கணத்தில் நாம் என்ன சொல்லுவோம் அது எதுவுமே அவனுக்கு இல்லை. இது நீங்கள் திருவாசகத்தில் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய், அடுத்த வயசு போட்டார் இன்மையுமாய். அப்போ உண்மையுமாய் என்பது தடத்த இலக்கணம், இன்மையுமாய் என்பது அவன் உண்மையுமாய் என்பது எல்லாவற்றும் கலந்து நிற்பது தடத்த இலக்கணம் ஆயிற்று. இல்லை என்பது சொரூப இலக்கணமாய். இப்படி நீங்கள் நிறைய பாடல்களில் நம் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இறைவன் கலந்து நிற்கக்கூடிய தன்மையை யாவையுமாய்,
அவன் கடந்து நிற்கக்கூடிய தன்மையை அல்லையுமாம், இங்கே யாவையுமாய் அல்லையுமாம் என்று பொருள் சொல்ல வேண்டும். நீங்கள் பாடும்போதே அப்படி தான் பாடணும். சில பேர் யாவையுமாம் அல்லையுமாம் அப்படின்னு இம் போட்டுடுவாங்க, செய்யுள் அப்படி இல்லைங்க, யாவையுமாய் அல்லையுமாம். இது எப்படிங்க நினைவில் வைத்துக் கொள்வது? இம் போடுறதா அல்லது யாய் யாவையுமாய் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? அங்கே யா தொடங்குகிறது, நினைவில் வச்சுங்க, யாவையுமாய், அவ்வளோதான். அந்த யாவை நினைவு வச்சுக்கிட்டு அந்த அந்த இடம் வரும்போது யாவையுமாம்னு சொல்லக்கூடாது, யாவையுமாய் அல்லையுமாம் என்று சொல்லணுங்கிறத நினைவில் கொள்ளுங்க. ஏன்னா சில பேர் பாடும்போது கவனித்தீங்கன்னா இந்த பிழை செய்வாங்க, யாவையுமாம் அல்லையுமாம் என்று ரெண்டுக்கும் உண்மை போடுவது நம்ம பார்க்கிறோம். அதனால் எல்லாமாய் நிற்க, இது நீங்கள் சிவஞான போதத்தில் 2ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் இந்த உண்மையை கொடுத்திருக்கிறார். இறைவன் எல்லா பொருளிலும் கலந்து நிற்கிறான், எல்லா பொருளையும் கடந்து நிற்கிறான், நாம் அனுபவிப்பதற்காக நம் கூட உடனாக நிற்கிறான். நாம் உண்மை விளக்கம் படிக்கும்போது பார்த்தோம், இறைவன் நம்மோடு ஒன்றாய், அடுத்தது வேறாய், உடனாய் நிற்கிறான். எதுபோல? உடம்பும் உயிரும் போல் ஒன்றாய், கண் ஒளியும் சூரிய ஒளியும் போல வேறாய், கண் ஒரு பொருளை காணும்போது ஆன்மா கூடவே இருப்பது போல உடனாய். இந்த மூணையும் படிச்சுட்டு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னோம், நாம் வச்சுக்கலாமா அப்படின்னு பாருங்க. ஒரு தாய் கருவுற்று இருக்கிற காலத்தில் அவள் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறது, 2 உயிர் ஆனால் ஒன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை இந்த மண்ணுக்கு வந்த பிறகு தாய் கூடவே குழந்தை இருக்கிறது, அது உடனாக நிற்கிறது. பின்பு அந்த குழந்தை பள்ளிக்கு செல்லுகிறது, வேறாய் நிற்கிறது. அப்படிங்கிற உதாரணத்தை நம்ம பார்த்தோம். திருஞான சம்பந்த தேவாரத்தில் ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் 3ஆய் மாறா மறை 4ஆய் ஒரு பூதம் அவை 5ஆய் ஆறா சுவை 7ஓடு 8 திசை தானாய் வேறாய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே என்று அந்த திருவீழி மிழலை தேவாரத்தை நாம் அந்த இடத்துல நினைவு கூர்ந்திருக்கிறோம். அதையும் இந்த இடத்துல நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள. எனவே இறைவன் ஒன்றாக நம்மோடு ஒன்றாகவும் இருக்கிறான், நம்மை விட்டு வேறாகவும் இருக்கிறான். நாம் அனுபவிக்கும் போது நம்ம கூடவே நிற்கிறான். நாம் எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் கூடவே இறைவன் இருக்கிறான் என்பதை இந்த வரிகள் நமக்கு காட்டுகின்றன. அதைத்தான் நம்ம முன்னையும் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்ற வரியினும் அதைத்தான் நம்ம சிந்தித்திருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். எனவே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அப்படின்னு யாவையுமாய் அல்லையுமாம். எனவே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே, அந்த சோதியனே இறைவன் சோதி பிழம்பாக இருக்கான், சோதியனே. அடுத்து துன் இருளே, அப்ப 2 எதிரெதிர் பொருள், சோதியனே துன் இருளே. என்னங்க இருளேன்னு சொல்றீங்களே, அவன் தான் சோதின்னு சொல்லி அதான் முன்ன சொன்ன பாருங்க. அவனை அறியாதவருக்கு அவன் இருளாக இருப்பவன், அவனை அறிபவனுக்கு ஒளியாக இருக்கிறான். புறச்சமய நெறியிலே நிற்பவருக்கு கடவுள் இல்லை, எனவே அவர்களுக்கு இருளாகவும், அன்பு செலுத்துபவனுக்கு எளிமையாக எளிவந்த பிரானாக இருப்பதனால அவர்களுக்கு ஒளிப்பொருளாக விளங்குபவன் என்பதனால சோதியனே துன்னிருளே என்று வைத்து கொள்ளலாம். அடுத்து வரி பாருங்க, தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமையன் அப்படின்னா அந்த பெருமானுக்குரிய இலக்கணமாக நாம் சொல்லும் பொழுது அந்த பெருமான் நமக்காக வந்து அருள்பாலிக்கக்கூடிய. எனவே தோன்றா பெருமையன் என்ற சொல்ல மட்டும் தனியாக பொருள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணா எம்மா, அந்த சொல்லுக்கான பொருள் தாங்க. தோன்றா பெருமையன் அப்படிங்கிற சொல்லுக்கு இறைவனை நீங்கள் இத்தகையவன் இத்தகையவன் என்று நீங்கள் சொல்ல இயலார். எனவே அவன் இன்ன தன்மையன் என்று அறிய ஒண்ணாத தன்மையை அந்த தொடர் காட்டுகிறது. இது நாம் இப்போ பார்த்தது அப்படி நேர் பொருள். சோதியனே ஒளிப்பிழம்பாக இருப்பவனே, துன்னிருளே செறிந்த இருளாக இருப்பவனே, தோன்றா பெருமையனே உன்னுடைய பெருமை இன்னதென்று சொல்ல முடியாத பெருமை உடையவனே. இப்படி 3 வகையாக பொருள் எடுத்துக்கொண்டோம், தனித்தனி சொல்லாக வைத்துக்கொண்டு. சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. இப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் எப்பவுமே நீங்கள் சிவபுராணம் சொல்லும்போது பாருங்க இப்படி தான் சொல்லுவான், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே அப்படிதான் பாடுவோம். ஏன்னா அந்த சீர் இசை அமைப்பில் அப்படியே பாடி வரும்போது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, இப்படி தான் அந்த இசைக்கு ஏற்றபடி போவான். ஆனால் இந்த சொல் தொடரை
வேறு வகையாக பொருள் செய்யலாம். எப்படி செய்வது அப்படின்னா, சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையன். அந்த சொல்ல பாருங்க, அந்த தோன்றா பெருமை கூட இந்த பக்கம் சேர்த்தாம அந்த இருளோடு சேர்த்து துன் இருளே தோன்றா பெருமையன். அதாவது இப்போ நாம் உலகத்தில் நிறைய வெளிச்சம் இருக்குது பாருங்க, நெருப்பு. அந்த நெருப்பை பார்க்குறோம். நம்ம வீட்டில் இப்போ கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறோம், கேஸ் வருகிறது, அதில் நெருப்பு, அந்த சோதி பார்க்குறோம். அந்த சோதியில் ஒரு மாசு இருக்கிறது. நீங்கள் எங்கெல்லாம் நெருப்பை காணுகிறீர்களோ அந்த நெருப்பில் ஒரு மாசு இருப்பது அனைவரும் காணக்கூடிய ஒன்று. சரி, இறைவன் சோதியாக இருக்கிறான் அல்லவா, அப்போ அதில் ஏதேனும் மாசு உண்டா? இல்லை. அந்த சோதி எப்படிப்பட்டனா, இருள் இல்லாத சோதி. அது துன் இருள் அவன் முன்பு ஒருபோதும் முனைத்து நில்லாது. சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையன். அவனிடத்தில் இருள் என்கின்ற ஒன்று எப்போதும் முனைந்து நில்லாது. என அவன் முழுக்க முழுக்க அருள் வடிவமாக, ஒளி வடிவமாக இருப்பதனால் அவனிடத்தில் துன் இருள் என்பது ஒருபோதும் இல்லை. எனவே துன் இருளே தோன்றா பெருமையன். இந்த வரியையும் நம்ம ரெண்டு வகையா பொருள் செய்திருக்கிறோம். முதல்ல சொல்லும்போது சோதியன் துன் இருள் தோன்றா பெருமையன், 3 வாக்கியமாக 3 சொல்லாக பிரித்து கொண்டு ஒன்னொன்னுக்கு தனித்தனி பொருளாக பார்த்தோம். இதுவே வேறு வகையில் பொருள் செய்யும் போது அவன் சோதி பிழம்பாக இருப்பவன், அவனிடத்தில் செறிந்த இருள் என்பது ஒருபோதும் தோன்றாது. எனவே அவன் செயலில் தீங்கு என்பது ஒருபோதும் நிகழாது என்பது ஆழமான கருத்து. நான் இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கிறேன். இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க கொடுக்கக்கூடிய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய அத்துணை பொருளிலும் நன்மை மட்டும் இருப்பதில்லை, அதனுள் தீமையும் இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் அவங்க எதை கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்தாலும் அந்த பொருளில் முழுமையாக 100% நன்மை மட்டும்தான் இருக்கிறது என்று ஒரு பொருளும் நம்ம அறிவு கேட்டு கண்டுபிடிக்க இயலாது. நாம் கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து பொருள்களிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது, அதனோடு துன்பமும் இருக்கிறது. ஆனால் இறைவனுடைய அறிவு என்பது, அவன் நமக்கு தருகிற அந்த கொடை என்பது எப்படி இருக்கிறது? இருளே இல்லாதிருக்கின்ற சுடரது. எனவே சோதியன் துன் இருளே தோன்றா பெருமையன். எனவே அவனிடத்தில் அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அறியாமை ஒருபோதும் தோன்றாது. அவனுடைய அறிவு சுத்த சைதன்யம் என்பார்கள் வடமொழியில். அந்த அறிவை சொல்லும்போது சுத்த சைதன்யம், இந்த சைதன்யம் என்பதுக்கு கலப்பில்லாத அறிவு, பரிபூரணமான தூய்மையான பியூர் அப்படின்னு இன்னைக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இன்னொரு கிறிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அது மாதிரி தூய்மையை சொல்லக்கூடிய வண்ணமாக அவன் அறிவு என்பது தூய்மையான அறிவு என்பதனால இந்த தொடரை மணிவாசகர் நமக்கு காட்டுகிறார். எனவே சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே. ஆக நீங்கள் நினைத்து பாருங்க, எத்துணை வகையாக நம்ம அதை பார்க்கும்போது பொருள் செய்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமை. அந்த துன்னிருளே தோன்றா பெருமையன் என்ற சொல்லுக்கு துன் இருள் தோன்றா பெருமையன். எனவே ஆணவ மலத்துக்கு பேர் துன் இருள் என்று பெயர். அந்த ஆணவ மலமாகிய இருள் இறைவன் முன்பு ஒருபோதும் முனைந்து நில்லாது. அதுதான் இதுக்கான ஆழமான கருத்து. சைவ சித்தாந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் முன்பு ஆணவ மலமாகி இருள், அது எவ்வளவு செறிந்திருக்கக்கூடிய இருள், அந்த இருள் இறைவன் முன்பு முனைத்து நில்லாது, அவனிடத்தில் அடங்கி கிடக்கும். எப்படி நடராச பெருமான் ஆடும்போது அந்த முயலகன் என்கிற அரக்கன் கீழே கிடக்கிறான் பார்த்தீங்களா, சோதியாக இறைவன் ஆடுகிறான், அந்த அரக்கன் இருளாக அடங்கி கிடக்கிறான். இதுதான் அந்த நடராசரில் நாம் காணக்கூடிய நுட்பமான கருத்து. அதனால் அந்த வகையில் துன் இருளே தோன்றா பெருமையன், ஆணவ மலம் அவனிடத்து ஒருபோதும் முனைந்து நில்லாது என்பது கருத்துங்க. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக சொன்ன சிவஞான போதம் 7ஆம் நூற்பா, யாவையும் சூனியம் சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்தியலது அறியாது என்று 7ஆம் நூற்பா உண்டு. அந்த பொருளை நீங்கள் வைத்து பார்த்துக்கலாம். என்னையா சிவபுராணம் சொல்லிட்டு பூரா சிவஞான போதமாக சொல்கிறீங்களே அப்படின்னா, மணிவாசகர் வாக்கில் அப்படியே சித்தாந்தம் ஆங்காங்க அப்படியே பொதிந்து பொதிந்து கிடக்கிறது. அவங்க பாடும்போது சித்தாந்தம் என்ற தனிப்பெயர் இல்லை. ஆனால் நாம் இன்னைக்கு சித்தாந்தத்தை படிக்கும்போது ஆங்காங்கு அந்த மணி வார்த்தைகள்
சித்தாந்தத்தோடு பொருந்தி இருப்பதை நீங்கள் ஆழமாக படிக்க படிக்க நம்ம அறிவுக்கு எட்டுகிறது. எனவே அந்த வகையில் இந்த வரியை 7ஆம் நூற்பாவோடு இறைவன் முன்பு எதுவும் முனைத்து நில்லாது அப்படிங்கிறதான் அந்த வரியாக வைத்து கொள்ளலாம். எனவே சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே என்றும் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. இப்போ ஆதியன் தொடக்கமாக இருப்பவன், அந்தம் நடுவாகி அல்லான். இப்போ அந்த சொல் பாருங்க, ஆதி அல்லான், அந்தம் அல்லான், நடுவாகி அல்லான். அப்போ ஆதியாகவும் இருப்பான், அல்லாமலும் இருப்பான், நடுவாகவும் இருப்பான், நடு இல்லாமலும் இருப்பான், முடிவாக இருப்பான், முடிவு இல்லாமல் இருப்பான். என்னையா இப்படி போட்டு குழப்பறீங்களே, ஒழுங்காக நேராக சொல்ல வேண்டியதானே அப்படின்னா எங்களுக்கு ஒரு அருமையான இடம் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். அதே திருவாசகத்தில் திருவெம்பாவை, இப்போ நாம் கொஞ்ச நாள் திருவெம்பாவை படிக்க போகிறோம். அதில் முதல் பாட்டு ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை அப்படின்னு தொடங்குறார். இறைவனுடைய இலக்கணம் சொல்ல வர மணிவாசக பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் அப்படின்னு தொடங்கினார் முதல் பாட்டு. கடைசி பாட்டு பாருங்க, 20வது பாட்டு போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். இப்போ இந்த 2 வரி அந்த 2 வரி பாட்டை தொடங்கும் போது முதலும் முடிவும் இல்லாதவனே என்று தொடங்கிட்டு முடிக்கும்போது முதலாகவும் முடிவாகவும் இருப்பவனேன்னு சொல்கிறாரே. என்னங்க ஆச்சு மாணிக்க வாசகருக்கு? நீங்கள் இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போகாமல் நீங்கள் பாருங்களேன். இப்போ பொதுவாக நீங்கள் சைவ சித்தாந்தம் படிக்காமல் இந்த பாட்டை படித்தீங்கன்னா முதல் பாட்டில் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதின்னு சொன்னார். பாட்டு 20ஆம் பாட்டுக்கு போகும்போது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், முதலாக இருக்கின்ற திருவடி முடிவாக இருக்கின்ற திருவடின்னு சொல்கிறாரே. என்னங்க முதல் பாட்டுக்கும் 20ஆம் பாட்டுக்கு இப்படி வித்தியாசம் வரலாமா? அப்படி வந்துச்சுன்னா அப்போ இதுக்கு என்ன பொருள் சொல்வது? அதெல்லாம் அவெல்லாம் கேட்காதீங்கய்யா, முதல் பாட்டு பாடும்போது அப்படி தான் பாடிந்தார், 20ஆம் பாட்டு போகும்போது மாறிடுச்சு அப்படி சொல்லிடலாமா? அப்படிலாம் சொல்லவே கூடாதுங்க. அப்போ இதனோட நுட்பம் என்னன்னு கேட்டால், முதல் பாட்டு தொடங்கும் போது அவனுக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்பதை சொல்லியது. அப்போ கடைசி பாட்டு என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்துக்கு அவன் தான் ஆதியாகவும் அந்தமாக இருக்கிறான்னு சொல்லுகிறது. எனவே அவனுக்கு ஆதி அந்தம் இல்லை, ஆனால் இந்த உலகத்துக்கு ஆதி இருக்கிறது, அந்தம் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்துக்கு தொடக்கம் வேண்டும் என்றால் அவனே முதலாக நின்று இந்த உலகத்தை தொடங்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை முடிக்கும் போது எல்லாம் முடிந்துவிடும், அவன் மட்டுமே முடிவில்லாது எஞ்சி நிற்கக்கூடியவனாக நிற்பான். எனவே அவனுக்கு தோற்றம் முடிவு இல்லை, ஆனால் இந்த உலகத்துக்கு தோற்றம் முடிவு உண்டு என்பதனால் உலகத்தை தோற்றுவிக்கும் போது முதலாகவும் இந்த உலகத்தை முற்றிலும் அழிப்பு செய்கின்ற பொழுது முடிவாகவும் இருப்பேன். ஏன் அந்த முதலும் முடிவாக இருப்பவனும் ஒடுங்கிவிட்டால் இந்த உலகம் எப்படி தோன்றும் என்ற கேள்விக்கு விடையில்லாமல் போயிட்டு. எனவே அவன் ஒருவனே முடிவும் முதலும் இல்லாது எஞ்சி நிற்பான். எனவே முதல் பாட்டில் சொல்லப்பட்டது இறைவன் இலக்கணம், கடைசி பாட்டு சொன்ன உலக இலக்கணம். உலகம் என்பது தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் உட்பட்டது. அப்படி தோற்றத்துக்கு உட்படுமானால் யார் தோற்றுவித்தார்? இறைவனே உலகத்தை தோற்றுவித்தார். எனவே போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். அந்த உலகம் எப்படி ஒடுங்கியது? அவன் தன் சக்தியை கொண்டு இந்த உலகத்தை ஒடுக்கினான். எனவே போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள் என்று முடிவையும் திருவடி செய்தது, தொடக்கத்தையும் திருவடி தான் செய்தது. அந்த பாட்டில் எல்லாமே திருவடி தான். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகாமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொள்ளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இந்த ஒரு பாட்டு இறைவன் செய்கிற ஐந்தொழிலையும் சொல்லிவிட்டது. அவனே தொடக்கமாக முடிவாக இருக்கிறான் முதல் 2 உரையில் சொன்னவர். அடுத்தது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். 5 அந்த 5 வரியில் நான் ஒவ்வொன்றா பிரிச்சிங்கன்னா தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது திருவெம்பாவைக்கு சொல்ல வேண்டிய விளக்கம் அங்கே வரும்போது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே நம்ம சும்மா தொட்டு காட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே
ஐந்தொழில் என்றால் என்ன என்பதை உண்மை விளக்கம் படிக்கும் போதே நம்ம படிச்சிட்டோம். அதனால் அப்படி காட்டுனா நீங்கள் உங்கள் அறிவுக்கு அதை நெருப்பு பற்றுவது போல வேகமாக பற்றி கொள்வீர்கள் என்பதனால் அப்படி தொட்டு மட்டும் காட்டுகிறேன். எனவே இந்த வரி எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், இறைவனுக்கு அவன் ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படிங்கிறது தான் ஆதியனே, உலகத்துக்கு ஆதியாக இருப்பவனே. ஆனால் அதே நிமிஷம் அவனுக்கு ஆதி இல்லை. எனவே உலகத்துக்கு ஆதியாகவும் அதே சமயத்தில் அவனுக்கு ஆதி என்பது இல்லை. இந்த உலகத்துக்கு அவன் தான் அந்தம், முடிவாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு முடிவில்லை. அதே சமயத்தில் இந்த உலகத்துக்கு நடுவில் இப்போ நாமெல்லாம் போகத்தை துய்த்து கொண்டு இருக்கிறோமே, இந்த காலத்திலும் இறைவன் நம்ம கூட இருக்கிறான். எனவே நாம் முதலுக்கும் முடிவுக்கு நடுவிலையும் அவன் தான் இருக்கிறான். எனவே தோற்றத்துக்கும் அவனே காரணம், முடிவுக்கும் அவனே காரணம். நடுவில் இருக்கிற அனுபவிக்கிற போகங்கள் இருக்கிறதே, அதுக்கெல்லாம் யாரையா காரணம்? இறைவனே காரணம். எனவே எல்லாவற்றுக்கும் அவனே காரணமாக இருந்து நமக்கு உதவி புரிகிறான். எனவே உலகத்துக்கு ஆதியும் அந்தமாயிருப்பவன், தனக்கு ஆதி அந்தம் இல்லாதவன் என்பதைத்தான் இந்த வரி நமக்கு குறிப்பிடுகிறது. எனவே ஆதியனே சொல்றார். ஸோ ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. அப்போ ஆகி என்பது ஆதியாக இருக்கிறான், நடுவாக இருக்கிறான், அந்தமாக இருக்கிறான். அல்லானே என்பது ஆதி அல்லாதவனாக, அந்தம் அல்லாதவனாக, நடு அல்லாதவனாக இருக்கிறான் என்று இந்த வரியிலும் இரண்டு வகையாக நீங்கள் பொருள் செய்து கொள்ளலாம். எனவே எல்லோருக்கும் அந்தம் ஆதி நடுவாக இருக்கின்ற அவனுக்கு அந்தம் ஆதி நடு என்பது இல்லை என்பதை இந்த வரிகள் நமக்கு சொல்லுகின்றன. அதனால் இப்படி பாருங்கள், நம்ம பார்த்த ஒன்னொன்றுக்குமே ரெண்டு வரியாக பொருள் பார்க்கணும். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அதை ரெண்டு வகையாக பொருள் பார்த்தோம். அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் அப்படிங்கும்போது யாவையுமாய் அல்லையுமாய் எல்லாமாக இருக்க அந்த செய்தி பார்த்தோம். சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையன் ஒரு பொருளும், சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையன் என்று ரெண்டு வகையாக பொருள் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே என்று ஒரு பொருளும், ஆதியாக நடுவாக அந்தமா. அப்போ உலகத்துக்கு ஆதியும் அந்தமாக இருப்பவன் தனக்கு ஆதி அந்தம் இல்லாதவனாக இருக்கிறான் என்பது இந்த வரியின் பொருளாக இருக்கிறது. அடுத்த வரி, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இந்த ஈர்த்து அப்படின்னாரு. எப்படிங்க ஈர்த்தாரு அப்படின்னு கேட்டால், அந்தந்த உயிரின் பக்குவத்துக்கேற்ப ஈர்த்திருக்கிறான். இது நீங்கள் எப்படி சொல்லலான்னு கேட்டால், ஒவ்வொரு உயிரையும் தன்வயப்படுத்துவதில் அவனுக்கு நிகராக இன்னொருவர் இல்லை. அது நம்ம சித்தாந்த சாத்திரத்தில் என்ன சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா, மானை காட்டி மானை பிடித்தல் போல. அப்போ அவரவரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று நம் தகுதிக்கு ஏற்ப, நம் பக்குவத்துக்கு ஏற்ப வந்திருப்பான். இப்போ நம்ம இருக்கிறோம், எல்லாருக்குமே ஒரே போல் ஆட்கொண்டிருக்க மாட்டார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையாக ஆட்கொண்டிருப்பார். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு அலுவலகம் செல்லக்கூடியவர்கள், நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட்டு கோட்லாம் போட்டுட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறவங்கள, உங்களுக்கு ஒரு இறைவன் அறிமுகமாவது எப்படி இருக்குன்னு கேட்டால், உங்களை போலவே ஒரு தோற்றம் உடையவர் ஒருத்தர் இருப்பார் உங்கள் அலுவலகத்தில். அவரும் கோட்டு சூட்டையெல்லாம் போட்டிருப்பார். அப்புறம் ஏதாவது ஒரு சூழலில் அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு சிவனடியார் என்பது உங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். அவர் சொல்லுவார், நாங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமையானா திருவாசகம் படிப்போங்க, கோயிலில் உழவாரத்துக்கு போவோங்க, அந்த வகுப்புலாம் நடக்குங்க அப்படின்லாம் சொன்னோன்னே, ஏப்பா இங்கே கூட இப்படிலாம் நடக்குதா, நம்ம ஊரில் கூட இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்பார். அது என்னங்க இப்படி சொல்ல, ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஒரு நாள் சும்மா வேடிக்கை பார்க்குறக்கா வருவார். அப்புறம் வந்து பார்த்துட்டு, அப்புறம் உண்மையிலேங்க அன்னைக்கு உங்க கூட வந்துட்டு வந்து எனக்கு மனசு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஏதோ ஒரு வருத்தத்தில் வந்தேன், உங்கள் கூட வந்துட்டு எனக்கு நிறைய, இனிமேல் போகும்போது எனக்கு சொல்கிறீங்களா, நானும் வரமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவரை விட்டுட்டு அவர் கிராஸ் பண்ணி மேலே போயிட்டே இருப்பார். இவர் கூட்டிகிட்டு போனால் அதோடு நின்றுக்குவார். இந்த கைகாட்டிகள் ஊருக்கு போய் சேராது பாருங்க, அந்த மாதிரி கைகாட்டி காட்டி நின்றுக்கும். வந்தாலும் கிடக்கடன்னு முன்னாடி போயிடுவார். அவர் போய் தீட்சை வாங்கிடுவார், குருநாதர் பார்த்து எல்லாம். இவர் இன்னும் அதே இடத்துல நின்றுருக்கு. அப்படியும் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நீங்கள் ஆட்கொள்ள வரும்போது, ஈர்க்கும் பொழுது இறைவன் எப்படி, நாம் கோட்டு சூட்டு போட்டு போனால் அதே கோட்டு சூட்டில் வந்து ஆட்கொண்டுவார். நீங்கள் அந்த கோலம் இல்லாமல் வேறு கோலம், நீங்கள் எந்த கோலத்தில் போனாலும் அந்த கோலத்தில் வந்து ஆட்கொள்வதில் அவனுக்கு நிகர் அவன்தான். அதைத்தான் இந்த இடத்துல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படிங்கிற. இந்த ஈர்த்தல் என்பதற்கு மாணிக்க வாசகரே ஒரு உதாரணம் சொல்றார். ஈர்த்தலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே பின்னே பாடுகிறார், இரும்பு தரு மணத்தேனை ஈர்த்து
ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை எனக்கு காட்டினை உன் கடல் இணைகள் ஒருங்கு திரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெரும் குதிரை ஆக்கியவாறு அன்றே உன் பேரருளே. என்ன பாடுறாரு அந்த 2 வரி மட்டும். நான் இரும்பு, என்னுடைய நெஞ்சு அப்படி இலகிய நெஞ்செல்லாம் இல்லை, ஒன்றுத்துக்கு ஆகாது இரும்பு நெஞ்சா இருந்துச்சு. இந்த நெஞ்ச நீ இரும்பா இருக்கிறியா, உன்னை எப்படி ஈர்க்க வேண்டும் என்று அவன் காந்தமாக வந்து என்னை ஈர்த்து கொண்டான். அப்ப இரும்பு நெஞ்சு உடையவரை காந்தமாக வந்து ஆட்கொண்டான். நான் முன்ன பார்த்த மாதிரி மானை காட்டி மானை பிடிப்பது போலதான் அவனுடைய அருள் திறமின். எனவே நீங்கள் எத்தனாக இருந்தால் எத்தனுக்கு எத்தனாக வருவான். அன்பராக இருந்தீங்கன்னா அன்பருக்கு அன்பராக வருவான். நீங்க அறிவாளியா இருந்தீங்கன்னா அறிவுக்கு அறிவா வந்து நிற்பான். எனவே உங்களுடைய திறம் எதுவோ அதற்கு ஏற்றார் போல வந்து தன்வயப்படுத்துகிற ஆற்றல் அவனுக்கு நிகர் அவன்தான். எனவே யாரை எந்த வகையில் தன்வயப்படுத்துதல் என்பது அவன் முற்றிலும் அறிந்து நிற்கக்கூடிய ஒருவன். ஏன்னா ஏன் சில பேருக்கு தாமதமாகிறது? காலமும் நியதியும் கூடி வர வேண்டும். நீங்கள் அந்த காலம் கூடி வாராது இறைவன் அந்த கருணையை நமக்கு செய்ய மாட்டான். அந்த காலத்தை கூட்டித்தான். ஏன் பருவத்தே பயிர் செய் என்பது நம் சான்றோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மழை பெய்கின்ற நேரம் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்யணும். வெயில் அடிக்கக்கூடிய காலத்தில் அதுக்கு செய்யணும். நீங்கள் மழை பெய்கிற காலத்தில் வெயில் அடிக்கும் போது செய்கிற செயலையும் வெயில் அடிக்கும் போது மழை செய்யக்கூடிய காலத்துக்குரிய பயிரை செய்யலாமா? செய்ய இயலாது. அப்படி செஞ்சால் அறுவடை செய்ய இயலாது. எனவே உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப அருள் செய்வதில் மிகச்சிறந்த கருணையாளன் நம்முடைய பெருமான். எனவே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், என்னுடைய நெஞ்சு இரும்பு நெஞ்சாக இருந்தது, என்னை எப்படி ஈர்க்க வேண்டும் என்று தன்வயப்படுத்துகிற வண்ணமாக என்னை ஈர்த்து ஆட்கொண்டான் என்று அடுக்கு தொடராக ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்டான். இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து என் என்பு உருகி, அப்படியே இரும்பு போல இருந்த நெஞ்சு உருகிவிட்டது என்று சொன்னால் என்ன வித்தை பண்ணியிருப்பான்னு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் அவ்வளோ மாணிக்கவாசி சுட்டித்தான் காட்டுறார். நேற்று வரை என் நெஞ்சு இரும்பு நெஞ்சு. இதுவே திருச்சதகம், அது ஒரு பாட்டு சொல்ல, இரும்பு நெஞ்ச வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னதால் கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு நீயும் உண்டு யானும் உண்டு இருந்ததாயினும் விருப்பம் உண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விச்சை. என்னையா ஏதோ பாட்டை சொல்லிட்டீங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். இதுவும் திருச்சதகத்தில் ஒரு பாட்டுங்க. அதாவது நான் உன் மீது அன்பானவன் என்று என்னால் சொல்ல முடியலங்கிறார். ஏங்க நீங்கள் தான் அழுதுகிட்டே இருக்கிறீங்களே ஆச்சே, உங்கள் கூட நீங்கள் அன்பு இல்லாமல் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு. பெருமானே, உடன் இருந்த அடியவர்கள் எல்லாம் உயிரை மாய்த்து கொண்டார்கள், ஆனால் நான் அப்படிலாம் எதுவுமே செய்யலை. நான் பாட்டுக்கு அப்படியே இரும்பில் செஞ்ச பொம்மை போல் அப்படியே நின்றுக்கிட்டேன். அப்போ அன்புடையவர்கள் எல்லாம் உன்னை பிரிய மனம் இல்லாது என் குருநாதனை பிரிந்து இந்த உயிர் வாழ்வு வாழ மாட்டேன் என்று மாய்த்து கொண்டார்கள். ஆனால் நான் மட்டும் இரும்பு நெஞ்சு உடையவனாக அப்படியே நின்றுட்டேன். இப்போ நானும் இருக்கிறேன், நீயும் இருக்கிற, நெருப்பும் இருக்கு. நெருப்பில் விழுந்து நான் மாண்டு இருக்க வேண்டாமா? மாண்டு போகலை. எனவே நானும் உண்டு, நெருப்பும் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு உன்பால் விருப்பம் உண்டு. இது என்னையா கொடுமை? நீ நெருப்பை பார்த்தியல, விழுந்து மாய்ந்திருக்க வேண்டாமா? ஐயோ, என் குருநாதன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று நீ நெருப்பில் விழுந்திருந்தால் நீ அன்புடையவன் என்பது பெறப்பட்டு விடும். ஆனால் நெருப்பும் இருந்தது, நீயும் இருந்தாய், நானும் இருந்தேன் என்றால் என்னிடத்தில் அன்பு என்பது எங்கே இருக்கிறது? கேட்பவர் மாணிக்கவாசக பெருமான். எனவே இரும்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னத்தாள் கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு நீயும் உண்டு யானும் உண்டு இருந்ததாயினும் விருப்பம் நின்கண் என்கண் என்பது என்ன விச்சையே? நான் உன் மேலே ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட என்னையா தகுதி இருக்கிறது? எனவே நான் உன்னிடத்தில் அன்பன் என்று என்னை சொல்லிக்கொள்ள முடியாது. நான் அன்பன் அல்ல. அதனால தான் பல இடங்களை குறிப்பார். நான் அன்பன் அப்படின்னு சொல்லாமலே நீங்கள் திருவாசலில் பார்த்தீங்கன்னா நான் வெற்று நாய் அப்படின்பார், ஒன்றும் போதா நாய் என்பார், பொல்லா நாய் என்பார். தன்னை சொல்லும்போது அன்பன் என்று சொல்லுகிற இடம் மிக மிக குறைவுங்க. அது எங்காவது ஒன்று அதை ஒரு இடம் காட்டலாம். பெரும்பான்மையான இடங்களில் தன்னை சொல்லும்போது அன்பு இல்லாதவன் என்று தான் தன்னை சொல்லியிருக்கிறார். நீங்கள் கோத்தும்பியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம்.
எனக்கு அன்பு இல்லை என்பது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கு தெரியும். ஆனால் அவன் என் மீது வைத்திருக்கிற அன்பு உலகம் அறியும். இந்த வரி பாருங்க, நான் தனக்கு அன்பு இன்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். என்னை இறைவன் ஆட்கொண்ட பெருமை உலகம் அறியும். ஆனால் நான் அன்பில்லாதவங்கிறது எனக்கு எங்கள் சாமிக்கும் தாயா தெரியுன்ட்டார். இதெல்லாம் எவ்வளவு அந்த எப்படி சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு நல்ல வரி சொன்னால் அந்த அருளில் அடங்கி நிற்றல் என்று அதற்கு பெயர். தன்முனை பெருப்பவர்கள் இப்படி சொல்ல இயலாது, அருளை அடங்கி நிற்பவர்களால் தான் இப்படிலாம் சொல்ல இயலும் என்பதை இந்த இடத்துல நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அதனால் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை, இந்த எந்தை என்பதற்கு தந்தை என்றும் பொருள், தாய் என்றும் பொருள். எம் கூட்டல் தந்தை, எம் கூட்டல் தாய், இந்த ரெண்டையும் கூட்டினா எந்தாய் என்று ஒரே சொல் தான் வரும். எனவே எந்தை என்பதற்கு என்னுடைய தந்தை என்றும் பொருள் சொல்லலாம், என் தாய் என்றும் பொருள் சொல்லலாம். எனவே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், இங்கே ஞானாசிரிய வடிவம் தாங்கி வந்ததனால குருநாதனாக ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மூர்த்தி ஆட்கொண்டு இருப்பார். ஒரு ரொம்ப எளிமையாக சொன்ன வச்சுக்கோங்களேன், நம்முடைய இறைவன் நமக்கு அருள்வாளிப்பதற்காக சதாசிவ திருமேனியாக, அதாவது சிவலிங்க வடிவத்தோடு வீற்றிருக்கிறார். ஒருத்தருக்கு எனக்கு வைத்தியநாதரை பார்த்தா தாங்க ஒரு ஈர்ப்பு இருக்குதும்பார், ஒருத்தர் எனக்கு அண்ணாமலையாரை பார்த்தா தாங்க ஈர்ப்பு இருப்பார், ஒருத்தர் ஆணைக்கா அண்ணாலை பார்த்தா ஈர்ப்பு, ஒருத்தர் காலத்தில் எல்லாம் சதாசிவ மூர்த்தி தானே, எல்லாம் சிவலிங்கம் தான். ஆனாலும் ஈர்த்து ஆட்கொள்வதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வடிவம் வேறுபடும். ஒருத்தருக்கு நடராசர் பிடித்திருக்கும், ஒருத்தருக்கு தென்முக பரமனாகிய தட்சணாமூர்த்தி பிடித்திருப்பார், ஒருத்தருக்கு இடபாரூடராக இருக்கக்கூடிய பெருமான் அப்படியே அம்மையப்பராக இடபவாக இருக்கிற மூர்த்தியை பார்த்தா அவங்க நெஞ்சம் அப்படியே நெக்கு உருகுவதாக இருக்கும். அப்போ ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு வகையாக ஈர்த்து அவங்க நெஞ்சத்தை உருக்குகிற தன்மை உடையவனாக இருப்பதனால அந்த ஈர்த்து ஆட்கொள்வது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இடமாக இருக்கிறது. நீங்கள் மணிவாசகருக்கு ஒரு இடத்துல ஆட்கொண்டார், ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல ஆட்கொண்டார், நம்பி ஆரூரருக்கு, இப்படி இடங்கள் எல்லாம் வேறு வேறாக இருப்பதையும் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் நமக்கு நம்ம அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இணையத்தில் கேட்டுக்கொண்ட எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரும் ஒரு மூர்த்தி பிடிச்சிருப்பாரு. ஏங்க அவர் பிடிச்சுன்னு கேட்டால் நம்ம சொல்ல தெரியும், எனக்கு அவர் பிடிச்சிருக்கிறாரியா, என்னை ஈர்த்து கொண்டவர் அவர் தான் என்று நாம் சொல்லுகிறோம். ஏன் அந்த வரி தான் இங்கே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அடுத்த கூர்த்தம்மை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. இதில் என்ன சொல்ல வராரு, கூர்த்த மெய்ஞானம், கூர்தல் என்பதற்கு நுணுகுதல் என்று பொருள், அல்லது வேறு மிகுதல் என்று சொல்வது. ஆக நுணுகுதல் அல்லது மிகுதல் என்று பெறுங்க. நுணுகுதல் அப்படின்னு வைத்துக்கொண்டீங்கன்னா கூர்த்த மெய்ஞானத்தால். எனவே கூர்த்த மெய்ஞானம் இங்கே உண்மை ஞானம் கொண்டு என்ன வேணும், அப்போ ஞானத்தை கருவியாக கொண்டு. அப்போ இறைவனை எப்படி காண முடியும் கேட்டால் ஞானம் என்கின்ற கருவி கொண்டு தான் காண முடியும். நீங்கள் இது கடையில் வாங்கக்கூடிய சரக்கு அல்ல. சரி, ஞானம் கொண்டு தான் பார்க்கணுமாமே, சொல்லுங்க எத்தனை டாலர் பணத்தை கட்டி அமேசானில் கட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு கட்டி வாங்க முடியுமாண்ணா? இது அமேசானில் கட்டியும் வராதுங்க, எந்த பஜாருக்கு போனாலும் எந்த மாலுக்கு போனாலும் இந்த சரக்கு கிடைக்காது. ஏன், இந்த சரக்கு அவங்கவுங்க நெஞ்சுக்குள்ளே இருக்கிறது, இங்கே இருக்குதுங்க. நாம் இங்கே விட்டுட்டு எங்கே வேணாலும் தேட தயாராக இருக்கோம். இங்கே தேட மட்டும்தான் நம்ம அறிவு போகாது. உன் நெஞ்சுக்குள்ளேயே இருக்குதுயான்னு சொன்னால், ஐயோ என் நெஞ்சுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படி தான் தோணுமே ஒழிய, ஆம் என் இறைவன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான் என்ற உண்மையை நாம் உணர முடியாமல்லவா கிடக்கிறோம். எனவே ஞானம் என்பது குருநாதன் உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தின் பயனாக அறிவின் கண்ணே விளங்குவது. எனவே இது புறத்தே கிடைக்கக்கூடிய சரக்கு அல்ல, குரு உபதேசத்தினால் பெறக்கூடிய சரக்கு இது. எனவே இந்த ஞானத்தை கடையில் வாங்க முடியாது, நீங்கள் குருநாதன் உபதேசத்தால் தான் பெற முடியும். அதனால சரியை, கிரியை, யோகம் இந்த மூணையும் படிநிலைகளை தாண்டினா ஞானம் என்பது கைவரப்பெறுகிறது என்பதை அனுபவத்தில் தான் அறிய முடியும். எனவே ஞானத்தால் தொழுவார் சிவஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அல்லேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே என்று அப்பர் சுவாமிகள் பாடுறார். பெருமானே, ஞானம் உடையவர்கள் உன்னை வணங்குகிறார்கள், ஆனால் ஞானம் இல்லாமல் வணங்காமல் நிற்கிறனே. சரி, என்ன பண்ணுவார், ஞானத்தின் பெற்றவர்கள் உன்னை வணங்குவதை பார்த்து நான் வணங்குறேன், நீங்கள் என்ன ஞானின்னு நினச்சிடாதீங்க, என்கிட்ட ஞானமே இல்லை. ஞானிகள் இறைவனை வணங்குகிறார்கள், எனவே நானும் வணங்கிக்கிறேன். அப்பர் சாமியா ஞானம் இல்லாதவர்? சிந்தித்து பாருங்க.
81 வயது வரை உழவாரம் என்கிற திருத்தொண்டு செய்து 49,000 தேவார பணுவலை இந்த மண்ணுக்கு தந்த பெருந்தகை, வாக்கின் மன்னர், சொல்லின் வேந்தர், திருநாவுக்கு அரசர், கோதின் மொழி கொற்றவன. திருநாவுக்கரசரை தெய்வ சேக்கிழார் போற்றுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து பார்த்தீங்கன்னா தாண்டக வேந்தர், தாண்டக சதுரர், இப்படி போற்றி போற்றி மகிழக்கூடியவர் சேக்கிழா பெருமான். ஆனால் திருநாவுக்கரசர் தன்னை என்ன சொல்லுகிறார்? நான் ஞானமே இல்லாதவன் சொல்லுகிறார். இதாங்க வேறுபாடு. எப்பவுமே ஞானிகள் தன்னை ஞானி என்று ஒருபோதும் சொல்லிக்கொள்ள மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அந்த வகையில் கூர்த்த மெய்ஞானத்தால், எனவே கூர்த்த மிகுதியான அல்லது நுணுகிய ஞானம் கொண்டு அந்த இறைவனை உணர்வார்கள். எனவே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு, இங்கே கொண்டுன கருவியாக, ஞானத்தை கருவியாக கொண்டு உணர்வா தம் கருத்தில், அவங்க கருத்தின் நோக்கரிய நோக்கே. இங்கே என்ன ஒரு நுட்பம் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு ஞானம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், ஞானம் பெற்றுட்டேன். இப்போ நான் அப்படியே அந்த ஞானத்தில் பெருமானை பார்க்கறேன்னா நான் பார்த்து விடலாம். ஆனால் நான் அந்த பார்த்து முழுமையும் அறிந்தாலும் கூட நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால் என்னால் சொல்ல இயலாது. அந்த ஞானத்தின் தன்மையை முழுமையாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல இயலாது. அறிந்து கொள்ளலாம், அனுபவித்து கொள்ளலாம், ஆனால் சொல்லுக்கு வருமானம் வராது. எனவே ஞானத்தினால் உணர்பவருக்கு கூட நுணுக்கரிய நுண்ணுணர்வாக நின்று விடுவான் என்பது இங்கே சொல்லப்பெறுகிற நுட்பம்ங்க. எனவே இறைவன் ஞானத்தால் தான் உணர முடியும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஞானம் உடையவர்களை கூட அவன் எப்போ உணர்த்துகிறானோ அப்போ தான் உணர முடியும். நீங்கள் இப்போ ஞானம் பெற்றுட்டேன், எனவே நான் 24 மணி நேரம் நான் உணர்ந்து விடுவேன் என்று நினைச்சிட விடாதீங்க. ஏன்? அவன் போட்ட பிச்சை, அவன் போட்ட கருணை நமக்கு அந்தந்த நேரத்தை உணர்த்தினால்தான் உணர முடியும். இல்லை என்றால் நீங்கள் யாராக இருந்தால், ஞானியாக இருந்தாலும் கூட அவன் அந்த கருணையை செய்யவில்லை என்றால் அந்த வினாடி நம்மால் அவனை உணர முடியாமல் நின்றுடும். உங்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சுந்தரமூர்த்தி சாமிகள், ஆளாள சுந்தரர், அங்கே இருந்தார் கைலாயத்தில். மண்ணுலகத்துக்கு வந்தார். 16 ஆண்டுகள் கழித்து பெருமான் வருகிறார். அவரை பார்த்த உடனே, கடவுளே சாமி உன்னைத்தாயா பார்த்துட்டு இருந்தேன் வாயா அப்படின்னு காலை விழுந்தாரா என்ன? எங்க எத்தனை ஆண்டுகள் கைலாயத்தில் தொண்டு செய்தவர், கைலாயத்தில் பலகாலம் தொண்டு செய்தவருக்கு வந்தது சிவபெருமான் என்று தெரியல. யாரியா நீ, பித்தனோ அப்படின்னு கேட்டார். சரி, அங்கே தாங்க, சரி தெரியாமல் விட்டுட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ வந்தார், ஞானத்தை உபதேசம் பண்ணியாச்சு, பாட்டு பாடுகிற ஞானத்தை பெற்றுட்டார். பித்தா பிறைசூடி பதிகம் பாடியாச்சு. அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனராமேன்னு பிடிச்சிட்டார். இங்கிருந்து அப்படியே வரார். திருநாவலூர் வந்து, திருத்துறையூர் வந்து, அதிக விரட்டான வந்தாச்சு. திருநாவுக்கரசருடைய உழவாரம் செய்த, கைத்தொண்டு செய்த திருத்தலத்தை என் கால் கொண்டு மிதியேன் என்று சொல்லி சித்தவட மடம் என்ற இடத்துல போய் இரவு உறங்குகிறார். பெருமான் அங்கேயும் வந்தார். வயது முதிர்ந்த கோலம், கோலத்தை கூட மாற்றிக்கல. நல்லா கவனித்து பாருங்க. திருமண பந்தரிடை வந்த பொழுதும் மறையவராக, வயது முதிர்ந்தவராகத்தான் அங்கேயும் வந்தார். இங்கே வரும் பொழுதும் வயது முதிர்ந்தவராக, மறையவராகத்தாங்க வந்தார். இங்கே கோலத்தை கூட மாற்றிக்கல. இப்போ இவர் உறங்கும் போது தன் கால்கள் ரெண்டும் அவர் தலைமையில படுமாறு நீட்டி அப்படியே தொட்டு அப்படியே சாமி உறங்குகிறார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்த நம்பி ஆரூரருக்கு கால் தலைமையில ஏதோ படுகிறதுன்னு பார்த்தார். பெரியவரே, உன் கால்கள் இரண்டும் என் மீது படுகிறது அப்படின்னார். அப்படியா, வயசாகி போச்சுப்பா அப்படின்னு திசை அறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு பெருமான் சொன்னார். சரி சரி, இங்கேயே படுத்துன்னு இவர் போய் எந்திரிச்சு வேற ஒரு இடம் படுத்தார். அங்கேயும் வந்தார், காலை நீட்டினார். இவருக்கு கோபம் வந்துச்சு. யோ, பலகாலம் மிதித்தனை, நீ யார்? நீங்கள் சிந்தித்து பாருங்க. அட, திருவெண்ணை நல்லூரில் இப்பத்தானே இந்த கோலத்தை காட்டி ஆண்டு கொண்டார். இதை பார்த்தோன்னே தலையை நம்ம தலைமையில கொண்டாந்து காலை வைக்கிறார்னா அப்படியே காலை பிடிச்சி, சாமி யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன், எங்கெழுந்து அருளுவதையுமே பிடிச்சிருக்க வேண்டியதானே. ஏங்க பிடிக்க முடியல? சுந்தரரை போன்ற ஞானம் நமக்கு இருக்கா என்ன? 100ல் 1 புள்ளி கூட நம்மகிட்ட இல்லை. நீங்கள் 100% ஞானம் பெற்று இருக்கிற சுந்தரர் வந்திருப்பது சிவபெருமான் என்று அறிய முடியாத பொழுது நாம் அறிந்துடுமா என்ன? அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு என்ன பொருள்? நோக்கரிய நோக்கே. அப்போ என்ன அர்த்தம்?
கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு. ஞானம் உடையவர் கருத்தில் கூட இறைவன் நுண்ணியனாக மறைந்து நின்று விடுவான். எனவே ஞானிக்கு முழுசா காட்டிடுவான்னு நினைச்சிடாதீங்க. ஞானிக்கு கூட அவன் உணர்த்தினால்தான் ஞானி அந்த நேரம் உணர முடியுமே அன்றி அவன் உணர்த்தவில்லையானால் யாராயினும் உணர இயலாது. அதுதான் இங்க சுந்தரருக்கு 5 இடத்துல சாமி வந்தாருங்க. 5 இடத்துல ஒரு இடத்துல கூட அடையாளம் காண முடியல சுந்தரரால். நீங்க 2 இடம் நான் சொல்லிட்டேன், 3 இடம் பெரிய புராணத்தை நீங்க பார்த்து கொள்ளுங்க. எனவே 5 இடத்துல வந்தார். வந்தது சிவபெருமான் என்று அவரால் அறிய முடியவில்லை. ஏன் அறிய முடியவில்லை? ஞானம் பெற்றவரால் ஏன் அறிய முடியவில்லை? இறைவன் உணர்த்தினால்தான் உயிர்கள் உணருமே அன்றி அவன் உணர்த்தவில்லை என்றால் யாராயினும் உணர இயலாது. நீங்கள் திருக்கோவையாரில் ஒரு வரி சொல்லுவாருங்க. அதாவது உணர்ந்தார்க்கு உணர்வறியான், உணர்ந்தார்க்கு உணர்வு அறியான் என்பது திரு கோவையாருடைய வரி. திருவாசகத்திலே ஒரு இடம் சொல்ல, கண்டும் கண்டிலேன் என் கண் என்ன மாயமே. ஐயா இப்பதான் ஏன் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்க போனார்னு தெரியலையே. கண்டும் கண்டிலேன் என் கண் என்ன மாயமே, எங்கய்யா இருந்தோ திடீர்னு காணாமல் போயிட்டாரே அப்படி மணிவாசக பெரும் வியக்கிற. இதுவும் திருச்சதகம் தான். கண்டும் கண்டிலேன் என் கண் என்ன மாயமே என்று அந்த வரியை நீங்கள் வைத்துக்கொண்டு பார்க்கலாம். எனவே திருக்கோவையாரின் வரியில சொல்லணும்னா உணர்ந்தார்க்கும் உணர்வறியான் என்று சொல்லலாம். அல்லது திருவாசகத்தின் வரியை சொன்னால் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே என்று சொல்லலாம். பெரிய புராணத்தை சொன்ன நிறைய இடம் சுந்தரரை வைத்து கொண்டு 5 இடத்துல பெருமான் வந்தார். 5 இடத்திலும் ஒரு இடத்தில் கூட சுந்தரமூர்த்தி சாமிகளால் அறிய முடியவில்லை என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ளலாம். எனவே நாம் எவ்வளவு ஞானம் பெற்றாலும் இறைவனை நான் பார்த்து விடுவேன் என்று நீங்கள் கருவம் கொள்வீர்களானால் அந்த கருவத்தை நொடி பொழுதுக்குள்ளே தூளாக்கிடுவான். நீங்கள் அன்பினால் அன்றி அவன் திருவடிகளை பெருமானே உன் அருளால் உன்னை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கிற வரியை நெஞ்சத்தில் கொண்டு உன் கருணையினால் உன்னை காண வேண்டும் என்று நம்ம நினைந்தா காட்சிக்கு படுவான். நான் பார்த்து விடுவேன், நான் அறிந்து விடுவேன், நான் உணர்ந்து விடுவேன் என்று நீங்கள் நின்னீங்கன்னா எத்தனை ஊழிகள் ஆனாலும் நின்றுட்டே இருக்க வேண்டியதான். உணர்ந்தமா முனிவர் உம்பரோடு ஒழிந்தார், உணர்ந்தார்க்கும் உணர்வரியன் என்பது திருவாசகத்தொடர். இன்னொரு இடம் சொன்னால் முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனி வாட. அவர் சொல்ல முத்திக்கு முயன்று முனிவர் குலாம் நனி வாட. அப்படியே வாடி போயிட்டாங்க. சாமி பார்க்கணும் யாரு? முனிவர்கள். எப்படியா இருந்தாங்க? புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் வற்றி யாரும் மன்ன நின் மலரடி காணா. அப்படியே யோக நெட்டியில் உட்கார்ந்தாங்க. அப்படியே அசையாது உட்கார்ந்தாங்க. அப்படியே புற்றுவே வளர்ந்துருச்சு. எவ்வளோ தூரம்? இவர்கள் உடம்பை மறைத்து கொண்டு புற்று உயரமாக வளர்ந்து நிற்குதுங்க. புற்றுமாய், இவங்க அசையவே இல்லை. மரமாய், புனல் காற்று என்பது எப்படி? நீரை விடுத்து விட்டு காற்றே உணவாக உட்கொண்டு பெருமானே உன்னை காணணும் உன்னை காணணும் அப்படின்னு காத்திருந்தவருக்கு கிடைக்கல. குதிரை வாங்க போனவருக்கு கிடைச்சிட்டார். நான் என்ன இவரை மாதிரி முனிவராக இருந்தேனா? இல்லையே, எனக்கு இந்த பெருமான் எளிவந்த பிரானாக என்னை ஆட்கொண்டானே என்று மணிவாசகர் நினைந்தார். பார்த்தீங்களா? அந்த வரி தான் இந்த இடம். எனவே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே. நோக்கரிய நோக்கு காண்பதற்கு அரிதும், நோக்குதல் காணுதல், அப்படி காண்பதற்கும் அரிதாக இருப்பவன் என்று பொருள். அடுத்து சொன்னாரு நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அணுவை காட்டிலும் அணுவுக்குள் அணுவாக இருக்கான். அணுவே நம்ம மைக்ராஸ்கோப் வச்சு பார்த்தா தான் தெரியுங்கிறாங்க. அதில் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் என்னன்னு சொல்கிறான். இந்த அணுவுக்குள்ள அணுவாக இருக்கிறான் என்பதனால நுணுக்கரிய நுண்ணுணர்வே. ஆக நுண்ணிய கருவிகளுக்கும் அறிய முடியாதவனாக இருப்பான். நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அடுத்து சொன்ன போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன். அவனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா போக்கு. போக்குன்னா என்ன? இறத்தல் என்று பெயர். ஆக இறப்பதும் இல்லை, அவன் பிறப்பதும் இல்லை. போக்கும் இல்லை, வரவும் இல்லை. நம்ம வரவு செலவு கணக்கெடுதணும் இல்லைங்களா? நமக்கு பணம் வந்துச்சுன்னா வரவு, நம்ம விட்டு போச்சுன்னா செலவு. அவன் வருதல் போதல். இந்த வருவதும் இல்லை, அவன் போவதும் இல்லைங்க. அவன் இப்போ வராமல் போகாமல் எங்கேயா இருக்கிறான்? நம் உயிரை விட்டு எப்போதும் நீங்காது இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இது நீங்கள் சைவ சித்தாந்தத்தை ஆழமாக நீங்கள் படித்து உணர்கிற காலம் வரும்போது தான்
இறைவன் எப்போதும் நம்மை விட்டு நீங்காது நிற்கிறான். நீங்கள் பக்குவப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, பக்குவப்படாத காலமாக இருந்தாலும் சரி, உயிர் என்ற ஒரு பொருள் எந்த காலத்து இருந்ததோ அப்பவே அந்த உயிருக்குள்ள உயிராக நின்றான். ஆனால் அந்த உயிர்களால் தன்னுள் இறைவன் இருப்பதை உணர முடியாது இருந்ததனால பிறப்பை கொடுத்து வினையை செய்ய வைத்து, செய்த வினையெல்லாம் நுகர வைத்து, திருத்தம் ஏற்படுகிற காலம் வரை காத்திருந்து அந்த திருத்தம் ஏற்படு குருவாக வந்து உபதேசத்தை செய்து, உபதேசத்தின் வழியாக வெளியே இருந்து சொல்லுவது போல சொல்லி, நான் வெளியே இருந்து வந்தவன் அல்ல, உன் நெஞ்சுக்குள் இதுகாரும் மறைந்து நின்றவன் என்ப உண்மையை உணர்த்தி, அந்த என் நெஞ்சுக்குள் எப்பொழுது வந்தாய் என்று சொன்னா, நான் எப்படா உன்னிடத்துல வந்தேன், நான் வருவதும் இல்லை போவதும். ஏன் வந்தா போயாக வேண்டும், போனா வந்தாக வேண்டும். இவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. அப்ப என்னதான் உயிர் என்ற பொருள் இருந்த பொழுதே அதனோடே இருந்தவன். எனவே இறைவன் போக்கும் வரவும் இல்லாதவன். அதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன். அது என்னையா புணர்வு அப்படின்னு கேட்டா, உலக பொருளோடு கலத்தல் இல்லாதவன். எனவே நாம போவோம் வருவோம், உலகத்தை அனுபவிக்கிறோம். எனவே நம்மை போன்று போவதும் இல்லை வருவதும் இல்லை, உலகத்தை அனுபவிப்பதும் இல்லை. இறைவன் ஒரு கால் உலகத்தை அனுபவிக்கிறான்னு வச்சுக்குவோமே, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோ. சாமிக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும்னு சொன்னா கொண்டு போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி முடிச்சோடனே சக்கரை பொங்கல் காத்துக்கிற பத்தருக்கெல்லாம் ஒன்றும் வரைய, ஏன் சாமி சாப்பிட்டாருயா, அவர் ரொம்ப பிடிச்சமானது, எனவே சாமி சாப்பிட்டா நீங்களாம் சும்மா போங்கன்னு அனுப்பிச்சுடலாம். அப்போ இறைவன் இந்த போக பொருளை, அப்போ நான் சொல்றது சும்மா எடுத்துக்காட்டுங்க. சாமிக்கு தங்கம் பிடிக்கும்னு சொன்னா நாமெல்லாம் கழுத்துலையும் காதுலையும் என்ன பண்ண முடியாது, தங்கம்லாம் போட, ஏன்னா சாமி நம்ம குடியாண்டுவார். ஏன் எனக்கு பிடிச்சது இங்கே கொண்டா, நீ என்ன போட்டுக்கிற கழுத்துலையும் காதுலையும் அவர் வாங்கிக்குவார். அப்போ இறைவன் உலக பொருளை, எந்த பொருளையும் அவன் விரும்புவன் அல்ல. சரி, நான் அவருக்கு எதுவுமே பிடிக்கலையே, அப்புறம் ஏங்க கோயிலில் போய் நைவேத்தியம் வைக்கணும், ஏங்க சாமிக்கு அபிஷேகம், இது என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளோதான். நான் அந்த இறைவன் பொருளை நுகரலைங்க, பொருளின் வழியாக என் அன்பை நுகர்கிறான். பார்த்தியா, அவனுக்கு உரியன்னு நான் கொடுத்தேன், அவன் கொண்டாந்து எனக்கு கொண்டாந்து வச்சு சாமி நீ சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு அவனுக்கு நான் கொடுத்ததை திருப்பி என்கிட்ட கொடுக்குறான். இது எது போல, அம்மா குழந்தைக்கு சாப்பாடு பிசைஞ்சு தங்கம் ஆக்காட்டு அப்படின்னு அம்மா ஊட்டுவாங்க. அந்த குழந்தை கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணுவோம், அந்த சோத்துல அது கையை வச்சு அம்மாவுக்கு ஊட்டி விடும். அதை பார்த்தோன்னே இந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு, ஆஹா என் குழந்தை பாருங்க எனக்கு சோறு ஊட்டி விடுது அப்படின்னு இந்த தாய் பெறுகிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. அதுதாங்க நாம பூசை பண்ணுவதனால் இறைவனுக்கு ஏற்படுகிற நிறைவு அதுதான். எனவே அவன் கொடுத்தது உலகம், அவன் கொடுத்தது இந்த உடம்பு. இந்த உலகத்தில் காண அத்துணை பொருளும் அவனுடைய படைப்பு. ஆனால் அவன் கொடுத்ததை திருப்பி நாம் அவனுக்கே கொடுப்பது எது போல, குழந்தைகள் தன் தாய்க்கு கொடுப்பது போல். அதுதான் உண்மை. அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு வேற வேற பொருள், ஆழமான பொருள் என்பது இதுதான். அப்ப இறைவன் பொருளை நுகர்பவனாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் எந்த பொருளை நாம் நுகர முடியாது. அவன் அன்பைத்தான் நுகர்பவன். நீ கொடுக்கக்கூடிய பொருளை காண்பவன் அல்ல, அந்த பொருளின் அன்பை நுகர்பவன் இறைவன். இதாங்க நமக்கும் இறைவனுக்குள்ள. நாமெல்லாம் எப்படி, யாராவது நமக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, காஸ்ட்லியான பரிசு யார் கொடுத்தாலும் அவங்க மேலே தான் ஒரு அன்பு இருக்கும் அதிகமாக. பார்த்துருக்கீங்களாங்க, எவ்வளோ பெரிய பொருளை கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு காஸ்ட்லி நோக்கி நாம் போவோம். இறைவன் காஸ்ட்லி நோக்கி நகர்பவன் அல்லங்க, கொண்டு வந்து தருகிற அன்பனுடைய அன்பை நுகர்பவன். இதான் ரெண்டு நமக்கும் இறைவனுக்குள்ள வேறுபாடு. இவன் தன் கையில் இருக்கக்கூடிய சிறிய இருப்பை கொண்டு வந்து எனக்கு கொடுத்திருக்கிறானே என்று அவன் கொடுத்த பொருளின் அளவை பார்ப்பவன் அல்லங்க, அந்த கொடுத்த பொருளின் வழியாக அன்பை காண்பவன் இறைவன். நாம் அன்பை பார்ப்பவர் அல்ல, கொடுக்கிற பொருள் பெருசா இருக்குதா உயர்ந்ததா இருக்குதா அப்படின்னு பார்ப்பவர்கள் நாம். எனவே நமக்கு அன்பு புலப்படுவதில்லை, அவனுக்கு அன்பு மட்டும்தான் புலப்படும் என்பதை நினைவில் கொள்ளலாம். எனவே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன் அவன். புண்ணியம் சொல்றாங்களே, புண்ணியத்தின் மொத்த வடிவமே இறைவன் தான். நீங்க புண்ணியம் செய்தீர்கள் என்று சொன்னால் புண்ணியத்தின் பயனாகத்தான் நமக்கு குரு வாய்க்கப் பெறுவார், குருவின் துணையாகத்தான் இறைவன் நமக்கு கிடைப்பார். நீங்க அறம் செய்யாமல் இறைவனை அறிதலும் அனுபவித்தலும் ஒருபோதும் இல்லை. எனவே நீங்க அறம் செய்தால் அது புண்ணியம் என்று பெயர். அந்த புண்ணியம் பொது புண்ணியம் ஒன்று இருக்கிறது, சிவபுண்ணியம் ஒன்று இருக்கிறது. 4 பேர்த்துக்கு சோறு போட்டிங்கன்னா பொது புண்ணியம், சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்தா சிவபுண்ணியம். ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டி வைத்தால் அது பொது புண்ணியம், சிவாலயத்தை கட்டி வைத்தால் சிவபுண்ணியம். ரெண்டுக்கு வேறுபாடு, ரெண்டுமே செலவு தான், ஆனால் ரெண்டுக்குள்ள வேறுபாடும் பயனும் வேறு. எனவே சிவபுண்ணியம் வேறு, பசு புண்ணியம் என்று சொல்லப்படுகிற புண்ணியம் வேறு. பசு புண்ணியங்கள் சொர்க்கம் முதலான உலகத்தை பயனாக கொடுத்துவிட்டு ஒரு கால் மறைந்து போய்விடும்.
ஆனால் சிவபுண்ணியம் நாம் பிறக்குகிற காலம் வரை தொடரும். ஒரு நாள் பிறவாத தன்மையை அது கொடுத்து விடும் நமக்கு. இதுதான் அதுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு. விரிவு 8ஆம் நூற்பா சிவஞான போதம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சும்மா இதை காதில் போட்டு வச்சிரும், அவ்வளோதான். சரி, இங்கே வந்துடுவாங்க. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன் காக்கும் எம் காவலன். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. இந்த சூரிய வெளிச்சத்தையே நம்ம கண்ணால் பார்க்க முடியலைங்க. இந்த சிவபெருமான் எவ்வளவு பேரொளி பிழம்பு. அவனை நீங்கள் இந்த கண் கொண்டு காண முடியுமா? காண முடியாது. எனவே அறிவால் தான் அவனை அறிய முடியும். அப்படி அறிகிறது கூட நாம் முழுமையாக அறிகிறோம் என்று பொருள் அல்ல, நாம் ஒருவாறு அறிந்து அனுபவிக்கிறோம். எனவே காண்பரிய பேரொளி, நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் அது காண்பரிய பேரொளியாக இருப்பது. ஆனால் அதே சமயத்தில் என்னை காக்கக்கூடிய காவலனாக இருக்கிறான். இறைவன் யாரு? தாயாக இருக்கிறான்னு முன்ன சொன்னார். தாயிற் சிறந்த தயாவான தத்துவனின்னு உன்னை தாயின்னு சொன்னார். இங்கே காவலன் என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் எப்படிங்க காவல் காத்து கொண்டு இருக்க? நாம் தூங்குனா கூட தூங்காமல் பக்கத்தில் அவன் தான் நிற்கிறான். நமக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. நாம் பாட்டு படுத்தமா தூங்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் உயிர் உறக்கத்துக்கு செல்லும் போது அவன்தான் காவலாக நின்று மூலாதாரத்தில் தங்குகிற உயிரை அந்த காலம் கூடி வந்து தட்டி எழுப்பி புருவ மத்தியில் கொண்டாந்து விடுகிற வேலையை அவன் தான் செய்து கொண்டு இருக்கிறான். எனவே உயிருக்கு காவலனாக ஏவலனாக இருக்கிறான் இறைவன் என்பதை போற்றி பகருடை என்ற நூல் படித்தீங்கன்னா அது தெரியும். அதனால் காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளி ஆற்றின்ப வெள்ளமே. ஆற்றின்ப வெள்ளம் இங்கே சொல்லும் பொழுது இந்த இன்ப வெள்ளத்தை அனுபவிப்பதற்கு வழியாக இருப்பவன் என்று பொருளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ப வெள்ளம், இறைவனுடைய அந்த அனுபவத்தை இன்ப வெள்ளம் என்று சொல்லுகிறார். இங்கே ஆற்றின்ப வெள்ளமேன்னு ஏன் சொன்னார்? நீங்கள் ஆற்றில் வருகிற இன்பம் போல இருக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா என்ன குற்றம் வந்துன்னு கேட்டிங்கன்னா, நாம் காணுகிற ஆறு என்பது 2 கரைக்கு அகப்பட்டு ஓடுகிற நீர். இறைவன் இந்த வரையறைக்கு உட்பட்டவன், அவன் வரை கடந்தவர். அது நீங்கள் திருவாசக வரி சொன்னால், நம்முடைய குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா கொழுஞ்சுடர் குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னேன் சிறைவரா நீர் போல். அந்த அவனுடைய அந்த நீர் எப்படி இருக்குன்னா, 2 சிறைக்கு அகப்படுவதல்லங்க, அவன் கருணை வெள்ளத்தை எந்த விதமான அணை கொண்டும் நீங்கள் தடுக்க இயலாது. அவன் வரையறைக்குட்பட்டவன் அல்ல, வரையறை கடந்து நிற்பவன். அப்போ அந்த வரையறை கடந்த அன்பு. அப்போ இங்கே சொல்லக்கூடிய பொருள் என்ன? ஆற்றின்ப வெள்ளமே என்று சொன்னால் இன்ப வெள்ளத்துக்கு ஆறாக, அதாவது வழியாக இருப்பவனே என்று பொருள். ஆறு என்ற சொல்லுக்கு வழி என்று பொருள். அதனால்தான் ஆற்றுப்படை என்கிற நூல்கள் தோன்றி இருக்கின்றன. எனவே ஆற்றின்ப வெள்ளமே என்று சொல்லுவோம். இன்ப வெள்ளத்துக்கு, இன்ப வெள்ளத்தை அனுபவிப்பதற்கு ஆறாக இருப்பவனே என்பதுதான் இங்கே சொல்லக்கூடிய பொருள். அப்போ இந்த சொல்ல நீங்கள் எப்படி பொருள் செய்யணும்? இன்ப வெள்ளத்து ஆறு என்று பொருள் செய்ய வேணும். பாட்டில் எப்படி இருக்கு? ஆற்று இன்ப வெள்ளமேன்னு இருக்குது. ஆறு கூட்டல் இன்பம் கூட்டல் வெள்ளம். இதை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளணும்? இன்ப வெள்ள ஆறு, இன்ப வெள்ளத்தை அனுபவிப்பதற்கு வழியாக இருப்பவனே என்று பொருள். அப்படி சொன்னீங்கன்னா சைவ சித்தாந்த குறிப்பு, இல்லைன்னா மாறி போயிடும். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. ஆக அத்தா தந்தையாக இருப்பவனே என்று பொருள். அத்தா மிக்காய் எல்லாவற்றையும் கடந்து நிற்பது, சிறந்து விளங்குவது. மிக்காய் என்பதற்கு மிக்கு மிகுதி என்று சொல்லுவாங்க. அப்ப சிறந்து விளங்குபவன் என்று பொருள். அத்தா மிக்காய் நின்ற, இங்கே நின்ற என்பதற்கு நிலையாக நின்ற. எனவே அத்தா தந்தையாக, மிக்காய் சிறந்து விளங்குபவனே, நின்ற என்பதற்கு நிற்பவன். எப்படி நிற்கிறான்? எல்லா பொருளும் கலந்து நிற்பது. எனவே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். தோற்றச் சுடரொளியாய். எனவே அந்த பெருமான் எப்படி இருக்கிறான்? தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வு. நீங்கள் நுண்ணுணர்வு சொல்லுக்கு வாராதது அந்த இன்பம். எனவே சொல்லாத நுண்ணுணர்வாய். அதே சமயத்தில் இது இல்லாத பொருள் அல்ல, உள்ளத்திலே தோன்றுகின்ற சுடர். எனவே தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். எனவே ஒவ்வொரு உயிரிலும் அவன் சோதியாக இருக்கிறான். நீங்கள் சித்தர் பாடல் சொல்லுவாங்க, ஓடி ஓடி உட்கலந்த சோதிம்பர் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று சொல்லுகிறோம். அப்போ உள்ளத்தில் சோதியாக இருக்கிறான். மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரேன்னு முன்னையே படித்தோம். எனவே உள்ளத்தின்கண் சோதியாக இருக்கிறான். அதை தான் இங்கே
தோற்றச் சுடரொளியாய். எனவே உலகத்தில் காணப்படுகிற சுடராக இல்லாமல் இது உள்ளத்தில் தோன்றுகிற சுடர். எனவே தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வை. இந்த சுடரை நீங்கள் சொல்லில் கொண்டு வந்து காட்ட முடியுமானா? இல்லை. சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். மாற்றமாம் அப்படின்னா இந்த உலகம் என்பது ஒரே மாதிரி இருக்காது. நேற்று பார்த்த இந்த உலகம் இன்று மாறி இருக்கிறது. இன்று பார்க்கின்ற உலகம் நாளை மாறும். எனவே இந்த உலகமும் இந்த உடம்பும் ஒரே போல இருக்காது. நேற்று இருந்த இளமை இன்று நமக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற நிலை நாளைக்கு இன்னும் மாறுபடும். எனவே உடம்பு வேற்று விகார விடக்குடம்பு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். எனவே உலகம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. மாற்றமாம் வையகம், வையகம்னா உலகம், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். மாறி மாறி வந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாக. எனவே மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். தேற்றனே, தேற்றம் என்ற சொல்லுக்கு தெளிவுடையவனே என்று ஒரு தேற்றனின தெளிவுடையவன். எனவே மெய் உணர்வை தேற்றன் என்ற சொல்லால் குறிப்பிட. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றன். இந்த உலகம் மாறிக்கொண்டிருப்புகிற இயல்புடையது. இந்த மாறுகிற இயல்புடைய உலகத்தில் மாறாத பொருளாக இருப்பவன் இறைவன். ஆனால் தேற்றனே என்று குறிப்பிடுகிறார். எனவே நிலையாக இருப்பவன், மாறாத நிலை, அதான் மெய் உணர்வு என்பது. எனவே உலகம் தோற்றக்கேடுக்கு உட்பட்டது, நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. எனவே இதுக்கு முதலும் முடிவும் உண்டு. இருக்கிற காலத்திலும் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் நிலை மாற்றத்துக்கு அப்பாற்பட்டவன், தோற்றக்கேடு இல்லாதவன் என்பதனால மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே, தேற்ற தெளிவே. எனவே தேற்றன் தெளிவாக இருப்பவன் தேற்றனே, தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே என்று குறிப்பிடுகிறார். எனவே மாற்றம், மாறுபாடுகளை உடைய வெவ்வேறாக இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருளோடு சோதியோடு கூடி சோதியாக, நீரோடு கூடி நீராக, நெருப்போடு கூடி நெருப்பாக, மாறுபாடு உடைய பொருளோடு கூடியிருப்பதனால மாற்றமாம் இவ்வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே, தெளிவுடையவனே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே. என் அறிவுக்குள்ள ஊற்று போல பொங்கி வருகிறார். எப்படி நாம நிலத்தை தோண்டி போர் போடும்போது அப்படியே கீழே போக போக ஒரு எல்லையில் அந்த பாறை உடைந்து விட்டால் அந்த நீர் ஊற்று எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோல் இந்த நெஞ்சத்துக்குள்ள இறைவனுடைய கருணை கொண்டு ஆழ நோக்க, அகநோக்குக்குள்ள உள்ள நீங்கள் நுழைய அகப்பூசை என்கின்ற நெஞ்சத்தாமரையை வைத்து இறைவனை பூசிக்க பூசிக்க நம் அறிவுக்குள் அவன் ஊற்று போல பொங்கி வருவான் என்பது குறிப்பு. எனவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுது. அப்படியே பருகிக்கிட்டே இருக்கலாம், போதும் என்கிற நினைப்பை தர. அதான் ஆரமுது. ஆரமுது என்று சொல்லும்போது ஆரமுது அங்கே பருக 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 இன்னும் 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 என்று. அதனால ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, என்னுடைய தலைவனே. உடையவன் அவன் தான் தலைவன். உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே. இந்த வரி தான் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் இறைவனிடத்தில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பம். இந்த பாட்டில் அவர் கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்கிறார்? மாணிக்க வாசகர் இறைவனிடத்தில் வேண்டுகிற வரம், விண்ணப்பம், வேண்டுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்டால் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றே. இப்போ ஒவ்வொரு சொல்லும் பாருங்க, இந்த சொல்லை எப்படி கூட்டணும் அப்படின்னா வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்குடம்பு. இந்த உடம்புங்கிற சொல்ல அப்படி கொண்டு சேர்த்திக்கணும். வேற்று விகார விடக்குடம்புன்னு கொடுத்துருக்கிறார். நீங்கள் பொருள் செய்யும் போது வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்குடம்பு. அது என்னையா வேற்று உடம்பு? உடம்புல உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி இருக்கிறது. உயிர் என்பது வேறு, உடல் என்பது வேறு. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் உடம்பு தான் உசுறு, உசுறு தான் உடம்பு, இந்த உடம்பு தான் நான் யார்? இந்த கண்ணு, இந்த காது, இந்த மூக்கு, இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த உடம்பு நான் அல்ல. அது எப்போ தெரியுது? செத்து போகிற அன்னைக்கு தெரியுது. தெரிஞ்சு என்னத்துக்காக போகுது? இந்த உடம்பை விட்டுட்டு உசுறு போகுதே, ஐயோ இப்படி இவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறோமே அப்படின்னு நாம் போன பிறகு இருக்கிற ஆளும் சேர்ந்து கூடி நின்று அழுது கொண்டு இருப்பதை தான் பார்க்க முடிகிறது. இருக்கிற காலத்தை இதை உணரணுமா இல்லையா? நீங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற காலத்திலேயே இந்த உடம்பு என்னுடையது அல்ல, இது நான் தங்கி இருக்கின்ற
வாடகை வீடு, அவ்வளோதான். இதுக்கு வாடகை கிடையாது, அவ்வளோதான். இது சாமியை டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நமக்கு சும்மா கொடுத்துருக்கிறார். நம்ம ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ப அல்லது செஞ்ச பாவத்துக்கு ஏற்ப இந்த வீட்டை கொடுத்துக்கிறார். இந்த வீட்டை இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக வச்சுக்கியான்னு கொடுத்துட்டார், அவ்வளோதான். நம்ம நாள்தோறுக்கு எண்ணெய்லாம் போட்டு சோப்பெல்லாம் போட்டு ஷாம்பெல்லாம் போட்டு நம்ம எப்படிலாம் இருக்குமோ அப்படிலாம் வச்சுக்கிட்டோம். நான் பரவாயில்ல, வீட்டை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்தாலும் ஒரு நாளைக்கு காலி பண்ணிட்டு தான் போயாகும். ஐயா நான் போக மாட்டேன்யா, 50 வருஷமாக இந்த வீட்டில் இருந்தேன், 80 வருஷமாக இந்த வீட்டில் இருந்தேன், 100 வருஷம் இருந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அவர் என்னைக்கு நோட்டீஸ் கொடுக்குறாரோ கிளம்பிட வேண்டிதான். இதெல்லாம் கொடுத்து கிளப்புறா கூட பரவாயில்லைங்க, கொடுக்காமே கிளப்பிடுறாரு. நீங்கள் அதுதான் நம்ம பார்க்கலாம். என்னைக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு போகிறோமா இன்னைக்கு போகிறோமா தெரியல. ஆக இந்த உடம்பை ஒரு நாள் விட்டு விட வேண்டும். இந்த உடம்பு வேறு, நாம் வேறு. எனவே இந்த உடம்பு நான் என்று கருதுனா மயக்கம். இந்த உடம்பு நான் அல்ல. இது நான் தங்கி இருக்கின்ற குடிசை. நாம் இருக்கிற குடிசையில் ஓட்டையே இல்லைங்க. மழை பெஞ்சுனா ஒழுகாது, நல்லா கட்டி வச்சுருக்கோம். ஆனால் இது 9 ஓட்டை உடைய குடிசை. நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டு நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து நல்ல நறுமணமிக்கக்கூடியதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கிறோம். இது நாற்றம் எடுத்திருக்கிற குடிசை. இந்த உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓட்டை உடைய குடிசை, அப்புறம் நாற்றம் எடுத்திருக்கிற இந்த உடம்பு. இதுக்குள்ளே தான் இந்த உசுறு தங்கி நிற்குது. நாம் சுத்தம் சொல்லி வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோம். ஆனால் இந்த வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிற நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எத்தனை அழுக்கு பொதிந்து இருக்கிறது. இது அத்தனையும் அழுக்குனார். எனவே வேற்று உடம்பு, எனக்கு வேறாக இருக்கின்ற உடம்பு. இதை முதல் சொல்லின் பொருளுங்க. வேற்று உடம்பு, என்னில் வேறானது. எப்பவுமே நம்ம விட்டு வேறா இருப்பதை தான் என்னதும்போம். நீங்கள் சொல் வழக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கார் யாருதுங்க? என் காருங்க. இந்த வீடு யாருங்க? என் வீடுங்க. இந்த பேனா யாருதுங்க? என் பேனா. ஏன் என்னுடையதுன்னு சொல்லும் போதே இந்த பேனா வேறு, நான் வேறு. இந்த வீடு வேறு, நான் வேறு. அந்த மாதிரி இந்த உடம்புல கை காலு மூக்கு இதெல்லாம் எடுத்துங்க. என் கண்ணு, என் மூக்கு, என் காதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ என் காது, என் கை, என் மூக்குன்னு சொல்லும் போதே நீ வேறு, இந்த உடம்பு வேறு. சும்மா எளிமை. இது நான் சொல்லலைங்க, ஏதோ நான் சொன்னு நினச்சி கண்டுபிடிச்சோன்னு நினச்சிக்காதீங்க. சிவஞான போதத்தில் 3ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் சொல்லி இருக்கிறார். எனவே எனது உடல் என்றலின், எனது மனை என்றலின், நீ வேறு உன் வீடு வேறு என்பது எப்படி பெறப்படுகிறதோ அதுபோலதான் இந்த உடம்பை எனது என்று சொல்லுகிறாயே ஒழிய யான் உடம்பு என்று சொல்கிற வழக்கம் இல்லை. என் உடம்பு, என் கை, என் கால் என்று சொல்வதனால் நீ வேறு, உன் உடம்பு வேறு. அதனால் வேற்று உடம்பு. அது விகார உடம்பு. அது என்னையா விகாரமான உடம்பு? நம்ம முகம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு நேற்றுன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அப்படியே சுருக்கமாக வந்து போச்சு, புள்ளியாக வேற விழுந்து போச்சு. அப்புறம் பார்த்தா அங்கங்கே கருப்பு புள்ளி வந்துச்சு, சிவப்பு புள்ளி வந்து போச்சு. இந்த உடம்பை பார்த்துட்டு எத்தனை பாடுபடுறோம் தெரியுங்களா? ஏதோ ஒன்று புதுசாக வந்துருச்சு, என்னன்னே தெரியல. டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா, சார் இதெல்லாம் வயசானால் வரத்தான் செய்யும், நீங்கள் அப்போலாம் மெயின்டைன் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய இது தீர்ந்து போகிறக்கான மருந்தை காணலையே. அப்போ இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா, நோய்க்கு இடமாக இருக்கக்கூடிய உடம்பு, மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்கிற உடம்பு. நேற்று இருந்தது போலவே இன்று இருக்காது, இன்று இருப்பது போலவே நாளை நிச்சயமாக இருக்காது. அதை நீங்கள் நன்கு உள்வாங்கி கொள்ள வேண்டும். நாம் என்ன நினைப்பீங்களா, சாமி கும்பிட்டோம் நமக்கு ஒன்றுமே வராது, சாமி கும்பிட்டோம் நமக்கு ஒன்றுமே வராது. நமக்கு இந்த உடம்பு என்பது மாயை என்கிறது இறைவன் குட்டி வைத்திருக்கிறான். மாயையின் இயல்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது தான். எனவே தலைமுடி நரைக்கத்தான் செய்யும், முடி விழத்தான் செய்யும். ஐயோ வெள்ளையாகி போச்சேன்னு வருந்தக்கூடாது, முடி விழுந்து போச்சேன்னு வருந்தப்பட வேண்டியதில்லை. ஏன் இன்னைக்கு நமக்கு விழுந்து நாளைக்கு உனக்கு விழப்போகுது, அவ்வளோதான். இது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் ஏதோ நாம் இந்த உடம்பின் இயல்பு அதுதான். எனவே மாற்றத்துக்கு உட்பட்டது உடம்பு என்பதை வேற்று விகார விடக்குடம்பு. இந்த விடக்கு என்ற சொல்லுக்கு தசை என்று பொருள். எலும்பு, தோல், தசை அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த குடிசை. இப்போ நாம் எப்படி வீடு கட்டும்போது செங்கல், மணல், சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாம் கலந்து அந்த வீட்டை கட்டுறமோ அது மாதிரி இந்த குடிசை எப்படி வெஞ்சிருக்கிறார் இறைவன்? எலும்பு வச்சு, இந்த எலும்புக்கு ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு நரம்பை போட்டு பிணைந்து அதெல்லாம் கொடுத்து, எல்லாம் ஒரு ஹால் இருக்குது, இது பாருங்கள் இங்கே இருக்குது, இங்கே கிச்சன் இருக்குது, எல்லாம் உள்ளுக்குள்ளே கொடுத்து எல்லா வகையான ஒரு தொழிற்சாலைக்குரிய அத்தனை இந்த உடம்புகளை கொடுத்துட்டார். இந்த உடம்பை அப்படி அழகான ஒரு வடிவமைப்பு செய்து இந்த குடிசையில் கொண்டாந்து நீ கொஞ்ச நாள் இருடா அப்படின்னு கொண்டாந்து வச்சுட்டார். இருந்த பழக்கத்தில் நம்ம விடமாட்டோன்னு பிடிச்சிக்கிட்டோம். நம்ம கொண்டாந்து இருடான்னு சொன்னார், தற்காலிகமாக இதில் இரு, அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் பழகி போச்சுங்க, விடமாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். இதுதான் எவ்வளவு அறியாமை என்பதை நினைவு. நிச்சயமாக இந்த உடம்பை விட்டாக வேண்டும். ஆனால் இருக்கிற காலத்திலேயே ஒன்றை வேண்டிக் கொள்ள வேண்டும். பெருமானே இன்னொரு உடம்பை
இது வேற்று என்னில் வேறான உடம்பை, மாற்றத்துக்குற்ற உடம்பை, தசைவுடைய உடம்பை தயவு செய்து எனக்கு கொடுத்து விடாதே. போதும் கொடுத்து. இவ்வளோ விண்ணப்பம். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால் முடியலப்பா, தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போயிடு. இப்போ சிவபுராணத்தின் உட்கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், இன்னொரு உடம்பில் புகுவதற்கு எனக்கு விருப்பமில்லை, என்னால் முடியவில்லை, நான் தளர்ந்து விட்டேன், என்னால் முடியாது, தயவு செய்து என்னை இன்னொரு தாயின் கருப்பைக்குள் புகுத்தி விடாதே. இதுதாங்க மாணிக்க வாசகர் சிவபெருமானிடத்தில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பம். எனவே நாமளும் கேட்க வேண்டிய விண்ணப்பம் இதுதான். நாம் இதுக்குள்ளேயே இருக்கும் நினைப்பது அறியாமை. இந்த உடலை விடுத்து அவனோடு கலந்து விட வேண்டும் என்பதுதான் அறிவின் செயல் என்பதை நினைவிற்கொள்ளுதல் வேண்டும். என வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால் முடியல பெருமானே. எம் ஐயா, சுவாமி பார்க்கிறார், ஐயா எம் ஐயா அரணே ஓ என்று சொல்லுவாங்க. எம் ஐயா அரணேவோ, அரணேவோ என்றும் பிரிக்கலாம். அரணே ஓ என்று, அரணேவோ என்று அப்படின்னு இந்த தூரமாக இருக்கிற அழைக்கும் போது அந்த ஓ தன்னை போல வந்துருங்க. இந்த விறகு வாங்கலையோ விறகு, மாங்காய் வாங்கலையோ மாங்காய், தேங்காய் வாங்கலையோ தேங்காய் அப்படின்னா அந்த ஓ அங்கே தன்னை போல வந்தது பார்த்தீங்களா? அது மாதிரி அரணேயோ சாமி கொஞ்சம் தூரமாக இருக்க, வாயா பக்கத்தில் கொஞ்சம் என் விண்ணப்ப காதில் கேட்டுக்கையா, தயவு செய்து இன்னொரு தாயின் கருப்பைகளை பூத்திடாத. எனவே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ அரணேயோ என்று என்று அப்படி திரும்ப திரும்ப சொல்லணும். என்று என்று என்பதற்கு 2 தடவை சொல்வதல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்வது. அது எத்தனை முறை சொல்வது? உங்கள் நெஞ்சு எவ்வளவு முறை சொல்லணும்னு நினைக்கிறதோ சொல்லுங்க. என்று என்று. அப்ப அரணே 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 ஐயா 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 எத்தனை எவ்வளவு முறை சொல்லணும் சொல்லுங்க. பாட்டு பாடும்போது ஒரு தடவை சொல்லுவோம், ஆனால் ஆழமான பொருள் என்ன? ஐயா எம் ஐயா எம் ஐயா எம். இந்த ஐயான்னு கூப்பிடும் போதே நெஞ்சுக்குள்ள அந்த உருக்கம் வரணுங்க. அந்த சாமி காதல், அதான் சாமி காதல். அப்போ இங்கிருந்து நம்ம அந்த நீங்கள் சிவபுராணத்தை வாய் திறக்காமலே அப்படியே மனசுக்குள்ளே படித்து பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் எப்போ நெஞ்சு உருகும் தெரியுங்களா? வாய் விட்டு சொல்லணும். சாமி பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறான் கேட்கல நமக்கு அவளை, நம்ம சாமி கேட்டால் போதும். நாம் பாடுவது சுற்றி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு பாடுவது இல்லைங்க, நாம் நம்ம பெருமானுக்கு பாடுகிறோம். என் குறையை தீர்த்து கொடு கடவுளே என்று அவனிடத்தில் முறையிடுகிறான். மற்றவன் பார்த்தா என்ன, நாம் நம்ம பாட்டில் நின்னா போதும், நாம் நம்ம பாட்டில் நின்னா போதுங்க. நீங்கள் அடுத்த பாட்டுக்கெல்லாம் போகாதீங்க, நம்ம பாட்டில் நாம் நின்னா போதும். எனவே நாம் இறைவனிடத்து போய் உறக்க சொல்ல வேண்டும். பெருமானே என்னால் இந்த உடம்பில் இருக்க முடியவில்லை, என்னை அழைத்துக்குள், வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ அப்படின்னு அரணேயோ என்று என்று திரும்ப திரும்ப சொல்லு அப்படிங்கிற. அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம் நெஞ்சம் பக்குவப்படும். அப்படி நீங்கள் அந்த இறைவன் புகழை அரணே அரணே, அரண் என்ற சொல், ஒரு சொல் உங்கள் பாவத்தை எல்லாம் அரித்து விடும். அதனால்தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, இவ்வையகம் துயர் தீர்கவே என்று திருஞான சம்பந்த பெருமான் மதுரை திருத்தலத்தில் வைகை ஆற்றில் சைவ நெறியினுடைய உயர்வை நிலைநாட்டுகிற பாசுரத்தை அருள் செய்த பொழுது முதல் பாடலாக அரண்நாமமே சூழ்க இவ்வையகம் துயர் தீர்கவே என்று ஆணையிட்டு அருளியிருக்கிறார் என்பதை நினைவிற்கொள்ள வேண்டும். எனவே அரண் அரண் என்று நீங்கள் சொல்ல சொல்ல நாம் செய்த பாவமெல்லாம் அரிக்கப்பட்டு, எப்படி நீர் செல்லுகின்ற பொழுது ஆற்றின் கரை அரிக்கப்படுகிறதோ அதுபோல நம்முடைய பாவம் என்கிற அந்த பெரும் கரைகள் அரித்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் அரண் 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 என்று சொல்ல சொல்ல அந்த பாவம் அரிக்கப்படும் என்பதனால ஐயா அரணே அரணேவோ என்று என்று இப்படி சொன்னா இதுக்கு பேர் போற்றுதல்னு பேர். அப்படி நீ போற்றுவாய் என்றால் என்ன பயன்? போற்றி புகழ்ந்து இருந்து பொய்கட்டு மெய்யானார். நீ இறைவன் புகழை போற்றுவாயானால் உன்னிடத்தில் இருக்கிற பொய்யெல்லாம் கெட்டுவிடும். நம்ம நெஞ்சுக்குள்ள ஆயிரம் பொய் இருக்கிறது. இந்த பொய்யெல்லாம் கெட வேண்டும் என்ற ஆசையும் இருக்கிறது. எல்லாருக்குமே ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம நெஞ்சுக்குள்ள நிறையா பொய் கிடக்குதுங்க. இதெல்லாம் எப்பங்க கெடுவதுன்னு நினைக்கிறோம். இறைவன் பொருள் சேர் புகழை போற்றினால்
நம்மிடத்திருக்கிற பொய்யெல்லாம் கெடும். நீங்கள் உண்மையாக உளமறிந்து பெருமானிடத்தில் கண்ணீர் பெருக்கோடு அவன் புகழை சொல்ல சொல்ல நம் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய வஞ்சம் பொய் எல்லாமே கெட்டுவிடுங்க. அதனால் அந்த பெருமானின் பொருள் சேர்ப்புகள், அந்த நீங்கள் ரொம்ப அழகான வள்ளுவருடைய திருவாக்குங்க, பொருள் சேர்ப்புகள் என்று அதுக்கு குறித்திருப்பார். அது என்ன பொருள் சேர்ப்புகள் அப்படின்னா, இறைவன் புகழே புகழ், மற்றவையெல்லாம் பொருள் சேர்ப்புகள் அல்ல. எனவே இறைமை குணங்கள் இல்லாதவரை அது உடையார் என்று கருதி சொல்லுகிற புகழ் வார்த்தைகள் புகழ் அல்ல, அது பொருள் அல்ல. முற்றிலும் உடையானாக இறைவன் புகழே பொருள் சேர்ப்புகள் எனப்பட்டது என்று பரிமேல் அழகர் நமக்கு உரை குறிப்பு கொடுத்திருக்கிறார். எனவே இறைவன் புகழை சொல்ல சொல்ல நம்மிடத்தில் இருக்கிற பொய் கெடும், நம்மிடத்தில் வஞ்சம் கெடும். நாம் நேற்று வரைக்கும் வஞ்சமுடையவராக இருக்கலாம், நேற்று வரை நாம் பொய் உடையவராக இருக்க, எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா ஐயோ சாமி பிரசாதம் கொடுத்துருக்குது எனக்கு மட்டும்தான் இது அப்படின்னு நான் ரகசியமாக வச்சு நானே சாப்பிட்றாலாம் நேற்று வரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் சிவபுராணத்தை சொல்லி சொல்லி அவன் புகழை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அந்த சிவபுராணம் என் நெஞ்சுக்குள்ளே புகுந்து என் நெஞ்சத்தை பிசைந்து என் கையில் வாங்கின பிரசாதத்தை பக்கத்தில் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுகிற அறிவை கொடுத்து விடும். எனவே இதுதான் நம்முடைய மாற்றம். நம்ம நேற்று வரை எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று கருதி என்னுடைய நெஞ்சை இன்று என்னை சார்ந்தவர்களுக்கும் வேண்டும் என்று கருதுகிறோம் பாருங்க, அதுதாங்க மாற்றம். எனவே இந்த நிலை எப்பொழுது நம்ம இடத்துக்கு போய் அப்போதான் கெடும். இறைவன் புகழை சிந்திக்க சிந்திக்க, இறைவன் பொருள் சேர்ப்புகளை சிந்திப்பதால் தான் பொய் கெடுமே அன்றி அவன் பொருள் சேர்ப்புகளை தவிர வேறு வகையில் நம்மிடத்தில் கொட்டி கிடக்கின்ற பொய்யை கெடுப்பதற்கு மருந்து இல்லை, வேறு வழியும் இல்லை என்பதை இந்த தொடர் நமக்கு காட்டு. எனவே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யான. எனவே போற்றினால் என்ன பயன்? பொய் கெடுதல் பயன். இறைவன் புகழை போற்றுவதனால் லாபம் என்ன? நாம் எல்லாம் கேட்போம், எது செஞ்சால் லாபம் வேணும், இல்லைன்னா செய்ய மாட்டோம். நீ இறைவன் புகழை போற்றினால் உன்னிடத்தில் இருக்கிற பொய்யெல்லாம் கெடும், இதுவே அதனுடைய பயன் என்பதை சொல்லி நேரம் கடந்து விட்டதுனால இன்றைய சிந்தனையை இதெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். எஞ்சிய பகுதியை அடுத்த வகுப்பில் காணலாம் என்பதை சொல்லி, இல்லை நீங்கள்லாம் விருப்பப்பட்ட இன்னும் கொஞ்சம் வரிகள் இருக்குது சொல்லி முடிச்சிடலாம். ஐயா உத்தரவு கேட்குறேன், அடுத்த வகுப்பில் பார்த்துலாமே, முடிச்சிடலாமா? சரியா, மகிழ்ச்சி, சிவாய நம. சரியா, இன்ற போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். இறைவன் புகழை சொல்ல சொல்ல பொய் கெடும், நாம் மெய்யாகலாம். நம்ம சிவபுராணத்துக்கு கொடுத்த தலைப்பு, நம்ம அரவிந்த் ஐயா கொடுத்த தலைப்பு பொய்கட்டு மெய்யானார். நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் இறைவன் புகழை சொல்லிக்கிட்டே இருப்போம், பொய் கெடட்டும் மெய் ஆவோம் என்று சொல்லி இன்றைய வகுப்பை இந்த அளவு நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைமிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.